Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்ன விடு, என்ன விடு, என்ன விடு, 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 பின்னாடி போகலாம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எங்க பாத்தியா வண்டி ஓட்டுற? நீங்க சொல்றதும் சரிதான். நான் எங்க பார்த்து வண்டி ஓட்டினேன்? அத நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முடிவு பண்ணுவோம். போலாம். ஐயோ, அந்த ஆட்டோக்காரன் எங்க போனான்னு தெரியலையே. காலேஜ் விடுற கரெக்டான நேரம் அவருக்கு தெரியும். இருந்தும் பார்த்தல, நான் மேனன் அங்கிள் கிட்ட சொல்லதா போறேன். இனி ஆட்டோவும் வேணா, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்னு. ஆமாமா, நீ கண்டிப்பா சொல்லுவ. ஆட்டோ வேண்டான்னு சொன்னேனா ரோமியோக்கு கொடுக்க வேண்டிய லெட்டரை நீ யார்கிட்ட கொடுப்ப? அதுக்கு ஒரு மீடியேட்டர்ல எங்களுக்கு தேவையில்ல, சரியா? பாக்கணும் பேசணும்னு தோணுச்சுன்னா என் ஆளு என் முன்னாடி வந்துருவாரு. அந்த காத்து மாதிரியும் கிளி மாதிரியும். நீ சும்மா பொறாமப்பட்டுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. ஆனா நீ பைத்தியமா சுத்தி கெமிஸ்ட்ரிலயும் பிசிக்ஸ்லயும் வாங்குற மார்க்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். காதல் உண்மைதான். அதுக்கு நடுவுல வர இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் போ சொல்லு. நான் அமெரிக்கால இருக்கிற உன் டாடி கிட்ட போன் பண்ணி சொல்ல போறேன் நீ செய்யற எல்லா விஷயத்த பத்தி. ஐயோ, இங்க பாரு மாயா, நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? ஒருத்தரை நமக்கு பிடிக்கும்னு சொல்றது அவ்வளவு பெரிய கிரைமா என்ன? நோ கமெண்ட்ஸ். அப்படின்னா பேசுறதுக்கு நிறைய இருக்குன்னு. இது வந்துட்டாரு. அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு செம்மையா பொழக்கணும். சாரி, வழியில தவறுதலா ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அது டெய்லி நடக்கிறது தானே. இந்த விஷயம் மேனன் சார் வரைக்கும் போக வேண்டாம். நாளையில இருந்து எங்களை கூட்டிட்டு போக நீ வர வேண்டாம். அவன் சும்மா சொன்னா, நீங்க வாங்க. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன். இன்னைக்கு என்ன கனவு கண்டீங்க? சொல்றேன். அழகான ஒரு பொண்ணு பாலத்து மேல ஓடி வந்துகிட்டு இருக்கா. அவளை பிடிக்கிறதுக்கு
கொடூரமான ஒரு வில்லன் அவளை பிடிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்தாம சுத்தி நிக்கிறாங்க மக்கள். மோசமான அந்த வில்லனை ஓங்கி ஒண்ணு விட்டு பறக்க விட்டேன். அந்த வில்லன் கேரக்டர் திரும்பி பார்க்காம தலை தெறிக்க ஓடினான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்துனது யார் தெரியுமா? இந்த ஆட்டோக்காரன். ஏழுக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அண்ணா மாதவண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? ஐயோ தலை எங்க காணோம்? தலைய பாக்கணுமா? அண்ணா ப்ரோக்ராம் புக் பண்ணிட்டு இப்படி தலைகீழ நின்னுட்டு இருந்தா எப்படி? வேற ப்ரோக்ராம் ஒண்ணும் இல்ல, முதல்ல கதையை சொல்றதுதான், அதுவும் 7:30 மணிக்கு. முதல்ல கதையை சொல்லலாம், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல, நான் கோயிலுக்கு போலாவா? அண்ணா டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சரி பண்ண கொடுத்த பொட்டி இருக்குல்ல, அதை வாங்கிட்டு ஜங்ஷன்ல நில்லு, நான் வந்துடுறேன், சீக்கிரம் போ. இங்க பாருனா லேட் ஆக கூடாது. போன வருஷமே நாடகத்தை சொதப்பிட்டோம்னு சொல்லி நாடகக்காரெல்லாம் கட்டி போட்டு அடிச்சானுங்க. அட ஆண்டவா, இந்த வாட்டி ஸ்பான்சர் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? போலீஸ் அசோசியேஷன். போலீஸா? ஐயோ போலீஸா? அப்படின்னா சீக்கிரம் அந்த பொட்டி வாங்கிட்டு நீ வந்துரு, நானும் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். போக சீக்கிரம். கடவுளே, நேத்து நைட்டே ஷேவ் பண்ணி படுத்துட்டு இருக்கலாம், டைம் இருக்கும் என்னமோ. ஜிப்பா வெஸ்டி. ஐயோ சுடு தண்ணி வைக்கல. ஐயோ இந்த சுவிட்ச் வேற சரியில்லை. முதல்ல ஷேவ் பண்ணிடலாம். கட்டாயிடுச்சு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஷேவ் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. நான்சென்ஸ். வயசானாலும் திமிர் அடங்கல. நான் இங்க இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக பிளாஸ்டிக் போட்டேன். எந்த திருவிழா கமிட்டி இப்படி பண்ணாங்க? ஏய், செல்ஃப் மேட் தான். நான் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு அக்கறையே இல்லையா சுபா? இது ரெகுலரா நடக்கிறது தானே. நான் எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா உங்களை? நேத்தும் டாடி ஒரு அலையன்ஸ் பத்தி என்கிட்ட சொன்னாரா? பண்ணிதானே ஆகணும். வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. அது காலங்காலமா நடக்கிற விஷயங்கள் தானே. அதுக்கு இப்ப என்னப்பா? மது வேண்டாம். சுபா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த ரொமான்ஸ் மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி யோசிச்சு பாரு. உங்களோட நினைப்பு இப்பவும் அப்படிதானா? ஃபேண்டசி சிச்சுவேஷன்ல உள்ள அஃபேர்ல தான் நான் உங்களை அட்மிட் பண்ணேன்னு? அப்படி இல்ல மது. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்க எப்ப வருவீங்கன்னு. நீங்க என்ன தள்ளி வச்சாலும் என்னோட சூழ்நிலையும் அப்படிதான். மாச கடைசியில வர பேங்க் டிராஃப்டும் பர்த்டேக்கு கிடைக்கிற கலர் போட்டோவும் அப்பா அம்மாவோட என்ன கனெக்ட் பண்ற ஒரே விஷயம். சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு சிட்டில இருக்கிற பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், அங்க இருக்கிற ஹாஸ்டல், நடுக்கடல்ல மாட்டினவனுக்கு கிடைக்கிற லைஃப் ரிங் போலதான் என் மது. நீங்களும் இப்படி? நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன், இப்படி எமோஷனல் ஆகலாமா? ஐயோ, எங்க போய் தேடுறதுன்னு தெரியலடா. அவர் மட்டும் சீரியஸா இருந்தா இன்னைக்கு ப்ரோகிராம்ல உத கிடைக்காம தப்பிக்கலாம்டா. சீக்கிரம் வாடா டேய். ஐயோ, இது இல்லடா, இது இல்லையே. அடச்சே. சுபா நீங்களா? நம்ம மதுவனை இங்க தான் சேர்த்திருக்காங்க. இது யாரு, உங்க அப்பாவா? ஒடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா எடுத்தீங்களா? எக்ஸ்ரேவா? ஐயோ, இது யாரு? மதுவண்ணா? நாங்க பொட்டியை வச்சுக்கிட்டு ஜங்ஷன்ல எவ்வளவு நிறைய காத்துட்டு இருக்கோம் தெரியுமா உனக்காக? போலீஸ்காரங்க சார்பா தான் இன்னைக்கு ப்ரோக்ராம். மத்த எந்த ப்ரோக்ராமும் இல்ல, நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நீ போய் கமிட்டிக்காரங்கிட்ட சொல்லு என்னால வர முடியாதுன்னு. என்ன பார்த்துட்டு இருக்காம ஒழுங்கா ஓடி போயிடு. இன்னும் இருந்தாலும் வர வேண்டியது வந்துதான் ஆகும். ப்ரோக்ராமுக்கு போலனா என்ன, அடி படாத இடத்தெல்லாம் பட்டாச்சு. வணக்கம். கொஞ்ச நாளா உங்களை ஆளே காணோம். பிசி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன பார்க்காம உங்க யாருக்கும் தூக்கம் வரலையா? நாங்க நல்லா தான் தூங்குறோம். எம்டி தூங்குனாரான்னு தெரியல. எம்டி பொண்ணு என்ன வேலைக்கு புதுசா? ஆமா. உன் பேர் என்னமா? ஓமனா. ஓ மனா.
பியூட்டிஃபுல் நேம். எங்க வீடு? காஞ்சிபுரம். பக்கத்துல தான். வீட்ல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. வெரி நைஸ். அம்மா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? BA. அரே வா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா நீ இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? எதுக்கு கேட்பாங்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த சுசீலன் எம்ஏன்னு சொன்னா நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க கேபினுக்கு போறீங்களா? இல்ல இன்னைக்கு டெலிபோன் பில் கட்டியானவா? நான் தான் சொன்னேன்ல, ஒரு பாரம் போட்டா இங்கிட்டும் அங்கிட்டும் தாவலாம்னு. நான் சொல்ற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 days நான் இங்க வருவேன். அப்புறம் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு என்ன, எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் கட்டலாம். ஐயோ நேரம் ஆயிடுச்சே. சரி அப்புறம் பார்க்கலாம். ஸ்ரீதர், அந்த ஆட்டோக்காரனு கொஞ்சம் சரியா? மடிச்செல்லாம் மீட் அகைன். இந்த ஃபைல்னு எல்லாம் சொல்லும்போது டிஃபரெண்டான வெரைட்டியான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம இந்த ஆபீஸ்லயே இருக்கு. ஃபைல் பாதுகாக்கணும்னு சொல்றதும் நீங்க கத்துக்கிட்ட புக் கீப்பிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க புது ஆளா இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் சொல்லித் தரது. எல்லாம் நான் கத்து தரேன். சார் அந்த ப்ரோக்ராம் ஓகே ஆயிடுச்சு. இனி உங்க முன்னாடி நான் நெஞ்சு நிமித்தி நடக்கலாம் இல்லையா? நீங்க போயிட்டு அந்த டெஸ்பாச் ஃபைல் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. போங்க. சரிங்க சார். யார் சார் இது, புது ஆர்டிஸ்டா? டேய், நான் உங்ககிட்ட 100 தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன், என் ஸ்டாஃப் முன்னாடி ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. அட இங்க பாருங்க சார், இந்த சுசீலனோட விளையாட்டு எந்த எருமைக்குமே புரியாதுன்ற. அது இருக்கட்டும், 10-16 வருஷம் எங்கூட குடும்பம் நடத்தின என் பொண்டாட்டிக்கு கூட ஆர்டிஸ்ட் யாருனோ ப்ரோக்ராம் என்னன்னோ இது வரைக்கும் புரிஞ்சதே இல்ல. சரி சார், இதோ இத கொஞ்சம் பாருங்க. சொக்க தங்கம். தங்கம்னு தான் பேரா? பேரு கிடையாது சார், நேரம். இந்த நேரத்தை பத்தி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நேரம் இந்தியால வர எவளுக்குமே கிடையாது. அவ்வளவு கேவலமான கலரா? சாருக்கு எப்பவும் தாமாசுதான். சார் ஃபைல் எல்லாம் அக்கவுண்டன்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. இங்க பாரு, மீதி இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணு போ. யோ, இந்த ஆர்டிஸ்ட் எங்க இருந்து? இது எங்கன்னு எனக்கு தெரியாது. அது இல்லடா, இதுவா? இது எங்கயா இருந்தா நமக்கு என்ன சார்? நீங்க ப்ரோக்ராம் எப்ப அரேஞ்ச் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. மேனோன் ஹியர். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. டேய், இது போட்டோல பாக்குற மாதிரியே இருக்குமா? சார் இதை விட ஹைட் வெயிட் எல்லாம் கூட இருக்கு சார். இது சாதா பார்ட்டி கிடையாது, நல்ல ஸ்டாண்டர்ட் பார்ட்டி சார். அப்ப எப்படி உங்கிட்ட மாட்டுச்சு? உங்களுக்கு நான் சொல்லவே இல்ல. ஏது எப்படியோ சார், நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். ஹேர் ஸ்டைல் இருக்கே, முடின்னு சொன்னா கிராமத்து பொண்ணுங்க மாதிரி என்ன தேசம்லாம் சுத்த மாட்டாங்க. ஓ, முடி மொட்டை அடிச்சிருக்காங்களா? சே, பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. கேஆர்ஜி மேனோன் செத்துட்டான். நீ எதுக்கு போர்டு மாத்தன? இல்ல இறந்து போயிட்டுன்னு சொல்லி போன் பண்ணாலே இப்ப திரும்ப வந்துச்சுன்னா இல்லனா இப்படி இருக்கட்டும். டேய், நீ போய் அந்த ஆர்டிஸ்ட புக் பண்ணிட்டு ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ண பாரு. அப்ப சொன்ன மாதிரி வந்திருக்க. வரட்டுமா? ஐயோ, எங்க இருந்து தான் இவன்லாம் வரானோ? சரிங்க டாடி. டாடி ஹலோ. சரி சொல்றேன். ஓகே சொல்லிடுறேன். சுபாவோட டாடி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? குக்கிங்லாம் நல்லா கத்து கொடுக்கணும்னு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போறாராம். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி வர்மா சாருக்கு நான் பேச போறேன். அப்படியாவது நீ ஊர் சுத்துறத நிறுத்தவே இல்ல? ஆமாமா, கம்பெனிக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சுபாவை கல்யாணம் பண்ண இடத்துக்கு நானும் போயிடுவேன். அமெரிக்காவுக்கா? சுபாவை கல்யாணம் பண்ண போற ஆளு அமெரிக்காவா? அப்படின்னா அங்கே கட்டி கொடுத்தா போதும். அவளோட அப்பா அம்மாவும் அமெரிக்கால தானே இருக்காங்க. அதனாலதான் அவளை அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நீ என்ன தனியா விட்டுட்டு போறதா இருந்தா போய்க்கோ. நான் சும்மா தானே சொன்னேன். உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயாவது போவேனா? எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இவ்வளவு லேட்டு? நான் ஒன்னும் லேட் ஆகலையே. உங்களுக்கு தானே ராஜேஷ் வரல, போன் பண்ணலங்கிற கம்ப்ளைண்ட். மும்பைல பாம் பிளாஸ்டிங் கேஸோட விசாரணை பூரா ராஜேஷ் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. பாத்தீங்கல்ல? சரி, அங்கிள் ஏன் இவ்வளவு பந்தா பண்றீங்க? நீ உன் வேலைய பாரு. ராஜேஷ் உன்னோட அண்ணங்கிறது சரிதான். நீ படிச்சிருக்கிய? ஒருத்தரோட பர்சனாலிட்டி உருவாகிறது அவரோட சின்ன வயசுல பழகுற ஆளுங்களோட சம்பந்தப்பட்டதுன்னு. அப்ப ராஜேஷ் அங்கிளும் சின்ன வயசுல இங்க ஒண்ணும் படிக்கல, அப்படிதானே? வர வர நீ என்னையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஐயோ, இனி என் வாழ்க்கையில நான் ஷேவ் பண்ண மாட்டேன். கடவுளே, இன்னும் நம்ம கதையை எழுதி முடிக்கல. பக்தா, எவ்வளவு என்று கூறு? 40 ரூபா. 40 ரூபாயா? கேவலம் 4 கிலோமீட்டர் வந்ததற்கு 40 ரூபாயா?
நைட் சவாரினா ரேட் அதிகம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி ஏத்தல. 20, 30, 40. வைத்துக்கோ. ஒரு நிமிஷம், ஒரு நொடி. ஓம் பஜ கோவிந்தம் சத்ரு சம்ஹார. ஐயோ சாமி, சாப விட்டுறாதீங்க. இந்தாங்க, இத பிடிங்க. மங்களம் உண்டாகட்டும். ஆட்டோ காசு மிச்சப்படுத்தியாச்சு. அங்கே நில்லு. வாடா திருட்டு சாமி. ஒரு காட்டுவாசியான நீ என்ன வேஷம்டா போட்டிருக்க? கஷாயமா? காஷாயமா? கேசாதி பாதம் பாதாதி கேசம் உனக்கு கொஞ்சம் கூட அமையாதாடா. நீ பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. யார் வயசுது? நீ செய்யற வேலை எல்லாம் உனக்கே சரியா தோணுதா? இனி நீ தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. திருசங்க சுருக்கம். உனக்கு முன்னாடி தெரியுற அந்த மரத்தை நீ எட்டி பிடிக்கணும். நீ 2 கையும் சேர்த்து கடவுளை மனசுல நினைச்சுக்கோ. இறங்கடா நீ. யாரா நீ? இறங்கடா கீழ. உனக்கு தண்டனை தர போறேன். வந்து சாமியார் வேஷம் போட்டு இங்க ஏமாத்திட்டீங்க. ஐயோ அம்மா. என்ன விடுங்க. நான் இது பண்ணல. இறங்க. இல்ல. அந்த ஒரு வழியை தேடி மரத்துல ஏறு. ஐயோ அம்மா. என்ன ஊரான்னு கேக்குறா? எந்த ஊரான்னு கேக்குற வாயை தரமா பார். சுரேந்தர், பென்னி, பென்னி குடிடா. பென்னியே ஆமாடா. டேய் விடுங்க, விடுங்கடா. ஐயோ, நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. நீ எதுக்குடா இந்த நேரத்துக்கு இந்த வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க? அதனால தானே ஊர்ல இருக்கவங்க சேர்ந்து உன்னை உதைச்சாங்க. ஏன்டா இப்படி? நான் ஒரிஜினல் கெட்டப்ல வந்தா உதவி இன்னும் ஜாஸ்தியா கிடைச்சிருக்கும். இந்த கெட்டப்ல வந்தனால ஏதோ தப்பிச்சேன். அப்படியா? அது ஏன்? ஆனா ஒண்ணு, இந்த ஊர்க்காரங்க என் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. கல்ஃபுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி கடன் வாங்கின 75,000 ரூபாய் இப்போ கடல்ல போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கல்ஃபுக்கு என்ன நீ கப்பலையா போன? கடல்லையாவது குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா வீசா வாங்கி தரேன் காசு வாங்கிட்டு போனவன் கடைசி வரைக்கும் கண்ணில் படவே இல்லை. அப்பதான் தெரிய வந்துச்சு ஏமாத்துறதா அவங்களோட ஹாபின்னு. அப்படின்னா கோபியை பிடிச்சா போதுமா? கோபி இல்லடா, ஹாபி. ஐயோ, பணம்லாம் போயிடுச்சு. மும்பை தெருவில் பைப்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு பட்டினியா கிடந்தும் கஷ்டப்பட்டேன். கடைசியில ஒரு வழியும் தெரியாம திருட்டு ட்ரெயின் ஏறி இங்க வந்துட்டேன். அப்ப கல்ஃப்ல இருந்து எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? என்னாச்சு? ஐயோ கடவுளே, ஒன்னு அடிச்சவனுங்க யாராவது மறுபடியும் வீடு தேடி வந்திருப்பானுங்களோ? சீக்கிரம் போய் பாரு. நீ போய் பாரு. போடா போய் பாரு. எப்போது என்னையே சிக்க வை. கை வர வலிக்குது. எஸ் அடியெல்லாம் அடிக்கல சார், நாங்களே வாங்கிக்கிட்டோம். சொல்றதுக்கு என்னடா கஷ்டம்? என்னடா பண்றீங்க? பாத்ரூம்ல இருந்தேன் சார். அப்ப நீ? நான் கூட பாத்ரூம்ல சார் இருந்தேன். 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல என்னடா பண்ணீங்க? 2 பேரும் 2க்கு போயிருந்தோம் சார். மொத்தம் எத்தனை பாத்ரூம் இருக்கு? 3 சார். ஆனா அவன் பாத்ரூம்ல இல்ல சார். அவன் யாரா? அதான் நானும் கேக்குறேன், யாரா அது? அதான் நானும் இவனும் சேர்ந்து மொத்தம் 3 பேர் சார். என்னது 3 பேரா? அது சில நேரம் தண்ணி அடிக்கும் போது தோணும் சார். என்னடா உன் மூஞ்சில அடையாளம்? கஷ்டப்படுதான் சார். கஷ்டப்படுறியா? கடன் வாங்கின காசு திருப்பி கேட்கும் போது நான் கொடுக்கல, அதனால தான் இப்படி போட்டு அடிச்சிட்டேன். நான் ஒரு இடி இடிக்கிட்ட மாட்டா உன்ன? ஐயோ அது வேணாம் சார், என் மூஞ்சே இப்படிதான். என்னடா ஸ்டூல் சார். நேரம் கிடைக்கும் போது உட்காரலாமே. எவன்டா தும்முனது? தும்புல சார், நான் கொச்சுன்னு சொன்னேன். யாரா மறுபடியும் தும்முனது? கடவுளே கிருஷ்ணா ஆஞ்சநேயா, வாடகை கேட்டு வீட்டுக்காரனும் அக்கௌண்ட் புக் வச்ச மல்லிகை கடைக்காரனும் என் பின்னாடி எஸ்கார்ட் மாதிரி சுத்துறான். அதனால கேப் இல்லாம எல்லா ப்ரோக்ராமும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரணுமே. அப்படி இருந்தா 101 ரூபாய்க்கு கற்பனை ஏத்துறேன். 101 ரூபாய்க்கு கற்பூரம்? சும்மா ஏமாத்துறதுக்கு ரகசியமா சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. மேல இருந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கடவுளுக்கே கடுக்கம் பட பாக்குறானே. எங்கடா உன் கூட இருந்த பெருச்சாளி? ஒரு பெருச்சாளி உள்ள இருக்கு, இன்னொரு பெருச்சாளி வெளில போயிருக்கு. அப்புறம் நான் வெளியில ஒண்ணு கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வந்துடுறேன்.
கடவுளே, இந்த ஆள் எதுக்கு இப்ப வந்தாரு? இவன் ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். சுரேந்தர், சுரேந்தர், இவன் எங்க போயிட்டான்? வெளியே போயிட்டானா? எனக்கு தேதி என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் சத்திரம் நினைச்சிட்டியா? ஓ, வாடகை மேட்ரா? அது ரெடி தான். அப்புறம் நேத்து நீங்க சொன்ன மாதிரி கீதை எடுத்து படிச்சேன். என்னன்னு தெரியல, அப்பத்துல இருந்து ஒரு சந்தேகம். வெரி குட். ஆக்சுவலி இந்த கீத உபதேசம் கொடுக்கும் போது அர்ஜுனன் நகுலன் கிட்டயும் சகாதேவன் கிட்டயும் பீமன் கிட்டயும் ஒரு போர்ல ஒண்ணு சொன்னாங்கல்ல. உண்மையாவே அதை யோசிச்சு பார்த்தா கீத உபதேசம் பீமனுக்குள்ள கொடுக்கணும். அப்ப கடவுள் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அர்ஜுன் மேல தனி பாசம் இருக்கா அப்படின்னு தோணுது. சரிதானே? அப்ப இந்த பாசம் முன்னாடியே இருந்திருந்ததுன்னா அரக்கர்கள்லாம் எரிஞ்சு தீரும் போதும் வனவாசத்துக்கு அவங்க போக தயாரா இருக்கும் போதும் அதை தடுத்திருக்கலாமே. அப்படின்னா யுத்தத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கீத உபதேசம் கொடுக்கும் போது கடவுள் என்ன நினைச்சாரு? அண்ணே சொல்லுங்கண்ணே. நல்ல சந்தேகம். இத பாரு மது. யதா யதா தர்மஸ்ய கானி பவதி பாரதம் அத்யத்யானி அதர்மஸ்ய. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதாவது வாடகாசு அது இருக்கட்டும், கையில வச்சுக்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. தர்மத்தை நிலநிறுத்துறதுக்கான அவதாரங்கள் காலா காலம் அவதாரங்கள் எடுக்கும்போது அதர்மம் யார் பக்கத்துல இருக்கோ அதை இல்லாம பண்றது மட்டும் இல்ல, நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவும் இருக்கும். கடவுளோட மகிமைகளை பத்தி பேச நமக்கு இந்த ஜென்மம் முழுக்க தேவைப்படும். யதா யதா ஸ்ரீ தர்மஸ்ய. மது, பாஷா இன்னைக்கு என்ன கனவு கண்டாருன்னே தெரியல. ஆமா ஆமா. என்ன இது? யார் இது? இவனுங்களுக்கு நீ எதுக்கு பயப்படுற? இவனுங்க ஏதோ ஜொல்லி கேசுனா. நான் வர வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டேன். ஏறுங்க ஏறுங்க. அம்மா, உங்க ரூம்மேட்டோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? அடுத்த புதன்கிழமைக்குள்ள இன்னொரு தடவை விளறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரூம்ல இன்னொரு பெருச்சாலியும் வந்து சேர்ந்துருக்கு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். பேப்பர்லயும் படிச்சேன். நிஜமாவா? பேப்பர்ல மட்டும் இல்ல, ரேடியோல கூட சொல்லியிருப்பாங்க. வந்ததும் போது போதுங்கிற அளவுக்கு கிடைச்சது. சரியான நேரத்துக்கு நான் போனதால ஜஸ்ட் தப்பிச்சிட்டான். வந்துட்டான். நேரா உட்காது, அப்பதான் வண்டி ஓட்ட முடியும். காலேஜ் போகும்போது ஆட்டோல இப்படி ஏறி ரொமான்ஸ்லாம் வேணான்னு மது நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. ஆமாமா, இதையும் நானும் சொல்லியிருக்கேன். நான் மேடம் கிட்ட ஒன்னும் ரொமான்ஸ் பண்றதுக்காக வரல. மோடமா? மோடம் இல்லடா, மேடம். ஓஹோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். மெசேஜ் உன் தூதர் கிட்ட கொடுத்திருக்கலாமே. அதுவும் சரிதான். சாருக்கு அப்படி என்ன சொல்ல வேண்டி இருக்கு? சொல்லுங்க. இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஏடா பைத்தியம் முடிச்சா இப்படி இழிக்கிற? நேத்து பின்னி எல்லாம் உதச்சது நினைச்சா எனக்கு சிரிப்பே வருது. ஆமா, அத நினைச்சு பார்த்தா இன்னும் சிரிப்பு அடக்க முடியல. அதுக்குள்ள காலேஜ் வந்துருச்சு பாரு. அடிச்சு வரலாமேடா. போதும் போதும், சுத்தினது வரைக்கும் போதும். என்னமோ பேசலன்னு சொல்லியிருந்தா. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதனால நாளைக்கு பார்க்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லிட்டு போக கூடாது. அதுவும் உங்க ப்ரோக்ராம். ஐயோ, டயர்டா நான் தூங்கிடுவேன் தான் சொன்னேன். ஆமா சும்மா நீ என்ன நினைச்ச? போதும் போதும், ரோடு இது. சரிதான் தாயே. வா போலாம். பாய். உயிரே உயிரே, நில்றா நில்றா. என்னாச்சு? ஐயோ, அப்படி சொன்னா எப்படி? ப்ரோக்ராம் போனோம்ல. தேவசி குட்டி கிட்ட ப்ரோக்ராமுக்கு கார் எடுத்துட்டு வரியான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம். அன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு போகும்போது ஊர்ல இருக்க மக்கள்லாம் கார்ல கல்லெடு தெரியும் போதே சொன்னாங்க, இனிமேல் கூப்பிடக்கூடாதுன்னு. காலேஜ் வாசல்ல ஒரு டெம்போ வேன் இருக்குது, நம்ம அதை ஏற்பாடு பண்ணலாமா? ஐயோ, அது மாடை ஏத்துறது இல்ல. அதனால தான் சொன்னேன். டேய், அமைதியா பேசுறா, அமைதியா பேசு. ஒரு காரை கூட எடுத்துட்டு வர முடியும் அவனால. நம்ம தாமஸோட வண்டி கேட்டா, ஆனா ப்ரோக்ராம் போறோன்னு சொல்ல வேணாம். கம்மியான வெளிச்சம் இருக்கிற இந்த இரவில் கரண்ட் போன நேரம் பார்த்து நீங்கள் வர வேண்டாமா? அதுக்கப்புறம் அவளே போய் கேட்டா, கம்மியான வெளிச்சம் இருக்கிற இந்த இரவில் கரண்ட் போன நேரம் பார்த்து நீங்கள் வர வேண்டாமா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கரண்ட் இல்லாத இரவில் நீங்கள் வரக்கூடாதா? கரண்ட் போன நேரத்தில் நீங்கள் சண்டம் போட வேண்டாம். அன்பானவர்களே, நிலா வெளிச்சம் இருக்கிற இந்த ராத்திரி நேரத்தில் அந்த கிராமம் பூரா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவளோட அப்பா, அவளுக்கு பிரியமான அவளோட அப்பா
அந்த அப்பாக்கு மட்டும் நிம்மதியா தூங்க முடியல. அப்பாவை மனசு உடைஞ்சு கேட்டா, கம்மியான வெளிச்சம் இருக்கிற இந்த இரவில் கரண்ட் போன நேரம் பார்த்து நீங்கள் வர வேண்டாமா? அவளோட மனசு இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அவளை இவ்வளவு நாள் வளர்த்தவங்க அப்பா கூட இருக்கணுமா, இல்ல அவளோட காதலன் கூட இருக்கணுமா? அவளோட மனசு கேட்டுச்சு, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா வேணாமா. அவளோட மனசு அவங்கிட்ட கேட்டுட்டே இருந்துச்சு, தான் காதலன் கூட போலாமா, இல்ல அவங்க அப்பா கூடயே போலாமா அப்படின்னு, இல்ல ரோட்ல போறவங்க கூட எவன் கூடயாவது போலாமான்னு. அப்பா மனசு சொல்லுச்சு காதலன் கூட போலாம், இல்ல அவங்க அப்பா கூட போலாம், இல்ல அவ மனசு சொல்லுச்சு போலாமா வேண்டாமான்னு, போலாமா வேண்டாமான்னு, போலாமா வேண்டாமான்னு, போலாமா வேண்டாமான்னு, போலாமா வேண்டாமான்னு. இவ்வளவு நேரம் ஆயிட்டு ராஜா என்ன காணோம். அவருக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோ? சொல்லி முடியறதுக்குள்ள அவரு அங்க வந்துட்டாரு. திறந்து வச்ச கேட்டையும் தாண்டி அவரு வந்துட்டாரு. வெள்ளக்கல் கொன்றியும் தாண்டி கிளி கொஞ்சல் பேச்சோடு வந்தாச்சே என்னுடைய காதலன். வெள்ளக்கல் கொன்றியும் தாண்டி கிளி கொஞ்சல் பேச்சோடு வந்தாச்சே என்னுடைய காதலன். பிரியமான பொண்ணை தானே கடத்திட்டு போக வந்த ராஜனே கொல்றதுக்கான கோத்தோட அந்த அப்பா வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கவே இல்ல. கையில இருக்க கத்தி எடுத்துட்டு வயித்துல டக்குன்னு குத்திட்டாரு. ஒரு நிமிஷம் அசந்து போன ராஜன் தனக்கு பிடிச்சிருந்த விஐபி சூட்கேஸை தூக்கி போட்டு ஓடி அம்மாடி. அப்பன குத்துன குத்து ஓ மேல தவறி பட்டுருச்சுடா என் செல்லமே. அப்ப தப்பு பண்ணிட்டமா. உண்மை எனக்கு தெரிஞ்சது என் செல்லமே. செல்ல புள்ளையே நான் தப்பா பண்ணிட்டனே. கத்திதாமா போயிடுச்சு. வேணும்னே செய்யலமா. அந்த குத்து மாறி போயிடுச்சு. இப்ப மாறி போன குத்து அப்படிங்கிற என்னோட சின்ன கதை இப்ப முடிய போகுது. எப்படி சொன்ன? எப்படி நீங்க சொன்ன அதே கதை தான். என்னால எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அதை தான் அவ்வளவு அழகா சொல்லிட்டேன். நீங்க அதை கேட்கவே இல்லையா? நல்லா இருக்குன்னு உனக்கு மட்டும் தோண பத்தாது. இந்த ஊர்ல கலையை ரசிக்கிற மக்களுக்கு அது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஒரு கலைஞனை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெருசு, அதான் பெருமை. அப்படிதானே? அப்ப ஆளுங்க கூவுனது அதுக்கு பதில் சொல்லு. அது கூவுனது கிடையாது. சந்தோஷத்தால கண்ட்ரோல் விட்டுட்டு போன என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பாத்துக்கிட்டு ஹாய் 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 அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க கேட்டு பாருங்க, அத நீங்க தப்பா நினைச்சது யாரோட தப்பு? உங்களோட தப்பா? காசு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஐயோ, இப்ப காசு தரமாட்டீங்களா? இங்க பாருங்கண்ணா, அது ஏன்? இந்த வருஷம் தரமாட்டேன், அடுத்த வருஷம் சேர்த்து தரேன். அடுத்த வருஷம் விஷயத்த அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இத பாருங்கண்ணா, ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட விக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால என்னோட காசு இப்பவே கிடைக்கணும். காசு கிடைக்காம நான் போக மாட்டேன். இத பாருப்பா, சாம்பசிவம், மங்களநாதன், கோட்டூர் பாலாஜி அவங்க எல்லாம் இங்க வந்து கதை சொல்லிருக்காங்க. அவங்கள விட நீ பெரியவனா? புதுசு தானே, கதை சொல்லி அனுபவம் வரட்டும்னு விட்டா போடா வெளிய போடான்னு. ஆஹா, யோ இதே இல்லாதவனே, தாடிக்காரா, கமிட்டி செக்ரட்டரி, உன்கிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். இந்த மதுக்குமார் உயிரோட இருக்கும் போது இந்த காசு இன்னைக்கே வாங்குவா, இல்லடா நாளைக்கு. நீ வேணா பாரு, இது சத்தியம். நான் வரேன். ஆமா, நேத்து ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? சக்சஸ். என்னோட கலை வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆடியன்ஸ் சொன்னா என்ன யாரும் வரலையா என்ன? அது இல்ல, ப்ரோக்ராம் முடிச்சு வெளியே வரும்போது அவங்க கமிட்டி சார்பா ஒரே வரவேற்பு. ஐயோ, என்னால தாங்கவே முடியல. ஆமா, உன்னோட வாட்ச் எங்க? ஓ, வாட்ச் அத நான் ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டேன். என்ன ப்ராப்ளம்? நான் அந்த கீ கொடுக்கும் போது பெரிய முள்ளு சின்ன முள்ளோட சேர்ந்து ஜாம் ஆகும் போது பெரிய முள் திரும்பும் போது சின்ன முள் தானாவே திரும்புது. இந்த ரெண்டு முள்ளும் சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அந்த வாட்ச்ல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கடைசியில நான் அதை கழட்டி பார்த்தேன். கழட்டும் போது தான் தெரிஞ்சது எல்லா விஷயம் தேஞ்சு போய் கிடக்குதுன்னு. அது எல்லாத்தையும் மாத்தினா போதும், எல்லாமே சரியாயிடும். பழைய வாட்ச் தான் ரொம்ப நல்லது. கேள்விப்பட்டதுல ஓல்ட் இஸ் கோல்ட். அது வாட்சோட விஷயத்துல உண்மைதான். பழைய ஃபேபர் லுபா, என்ட்ரி சானோஸ், அது எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் என் தாத்தா கிட்ட ஒரு வாட்ச் இருந்தது. மிஷின் ஃபுல்லா மாத்திட்டேன். இப்ப மின்ட்டு முள்ள திருப்புனா செகண்ட் முள்ளு சுத்துதான் பாரு. இது உனக்கு எங்க கிடைச்சது? எதுக்கு மது என்கிட்ட இந்த டிராமாலாம்? டெம்பிள் ஜங்ஷன்ல வாட்ச் கடையில நேத்து இதுக்காக பார்கெயின் பண்ணி பேசுறத நான் நேத்தே பாத்துட்டேன்.
வாட்ச் வித்த காசுல வாடகை கொடுத்தியா இல்ல உன் கூட வந்தவங்களுக்கு கொடுத்தியா? பசி பட்னி எல்லாம் இருந்தாலும் அது குடும்பத்தோட பெருமை. அதை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். பரம்பரையா கிடைச்ச ஒரு விஷயம்தான். பசியால வயிறு துடிக்கும் போதும் வேஷ்டியை எடுத்து கட்டிட்டு பெருசா ஒரு ஏப்பம் விடுவேன். வயிறு நிறைய சாப்பிட்ட மூடுல. அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. அப்பாவோட செயல்கள் தான் இதெல்லாம். சுபா, பட்டினி அது ஒரு சாபம் தான். அது இருக்கிறவங்க கூட சேர்ந்துட்டோம்னா சேரங்களோட நிலைமையும் அதுதான். போதும், இனி என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். சுபா, இது எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? நான் அங்க போல, பாஷா தான் போனாரு. 450 ரூபான்னு சொன்னாரு. அட கடவுளே, 250 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 450 ரூபாய்க்கு எனக்கே தந்திருக்கானா? அவனை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. ஐயோ, பாத்து கல்லுக்கு வலிக்க போதே, வேகமா தேயிடாத. ஓ, கமிட்டிக்காரங்க காசு தராத விட அசிங்கம். வாட்சோட விஷயம் சுபாக்கு தெரிஞ்சதுதான். அவன் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டேய், கதை கத்துக்கிட்டா மட்டும் போதாது, அதை வச்சு காசு சம்பாதிக்கவும் கத்துக்கணும். அந்த கம்பெனிக்காரனுக்கு 2 உத கொடுத்தாவது நீ காசை வாங்கிட்டு வந்திருக்கணும். நீ அதை சொல்லுவ. ஒன்னு தும்புனா எகிர்ன 2 பேரும் நான் மட்டும்தான் அங்க இருந்தேன். அவங்க எனக்கு எதிராக கோவில் கமிட்டி பூரா. உனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆபத்துன்னு இருக்கிற இடத்துக்கு உடனே என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கல. எதுக்காக? பின்னாடி படைப்புலம் வேணும்ல. ஆமா, பின்னாடி தான் நிக்கணும். மது, நாம அவங்கள சும்மா விடக்கூடாது. நாம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா என்ன? டேய், இங்க பாடுறா. அந்த கமிட்டில ஒருத்தன் இருக்கானே, அவன் உடம்பு பார்த்தே பயந்துட்டேன். ஏதோ ஒரு தைரியத்துல நின்னுட்டேன். அடியெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல, மனோபலம் தான் முக்கியம்னு நம்ம நித்யானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இல்லன்னா என்ன மாதிரி ஆட்கள் உங்களோட இருந்துகிட்டு குப்பை கொட்ட முடியுமா என்ன? அவன் மூஞ்சில நான் விடலாம் தான் நினைச்சேன். அப்புறம் எதுக்காக நீ அதை செய்யல? ஸ்ட்ரைட்டா எதுவும் பண்ண முடியாது. பெரிய மலை மாதிரி இருக்கும். ஒரு ஐடியா இருக்கு. பண்டிகை காலம் தானே, நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம். அது என்ன புலி மாதிரி ஓட போறியா? சும்மா அது என்னன்னு சொல்றா? அப்படி போடு. என்னடா இது? என்ன மேல விழுறீங்க? சத்தம் போடக்கூடாது, புரியுதோ? மேல இருந்து எடு முதல்ல. டேய், இது மாஸ்க் எனக்கும் தெரியும். அந்த பக்கம் போடுறான். என்னடா இது? பாம்புலடா, என் வாளு. வாளு தான் சொன்னியா? ஐயோ, பெட்டர் மார்க்ஸ் ஆஃப் பண்ணு. வெளிச்சம் தெரிய போதுடா. ஆஃப் பண்ணு. பார்க்க போறான். சீக்கிரம் ஆஃப் பண்ணு. உங்க ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால மட்டும் விடுறேன். இனிமே இப்படி பண்ணாதீங்க. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். சரி சரி போ. சார், இந்த வேஷத்துல, அதுவும் பட்ட பகல்ல, அதுவும் ஆபீஸ் டைம்ல. ஸ்கூலு காலேஜ்லாம் முடிச்சு பொம்பளை பிள்ளைங்க வர நேரம் அது. அதனால பஸ்ல பயணம் பண்ண முடியாது. அதனால ஆட்டோ காசு. அட்டை காசு கிடைச்சா கூட போதும் சார். அதேதான் சார். ஆமா சார். ஒரு டாக்ஸி போதுமா? போதும் சார். ஓகே சார், ஓகே சார். டேய், இனிமே இங்க நின்னீங்கன்னா உங்களெல்லாம் ஆம்புலன்ஸ்ல அனுப்ப வேண்டியிருக்கும். போகடா வெளிய. மனுஷங்க யாராவது வராங்களா? இல்ல இல்ல, யாரும் வரல. எப்படி வெளியே போகுது?
நேரா ஏதாவது காட்டுக்குள்ள போயிடலாம்டா, அதான் நமக்கு நல்லது. சீரியஸா இருக்கும்போது தமாசா பண்ற. இந்த கெட்டப்ல எப்படி ஊர்க்காரங்க முன்னாடி போய் நிக்க முடியும்? ஊர்க்காரங்கள்ல படாம போறதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்றா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை முகத்துல மாட்டிட்டு சைலண்டா போயிட்டே இருப்பேன். பார்த்தல எப்படி இருக்கு? ஹலோ, இது ப்ளூ கிராஸ் தானே? ஏய் பாரு, உங்கள மாதிரியே இன்னொன்னு. வாங்க போயிடலாம். என்ன ஒரு இருட்டா இருக்கு கண்ணாடியா? ஏய் பாத்து பத்தலடா. மக்களோட கவனத்துக்கு எல்லாரும் ஜாக்கிரதையா வாங்கடா. ஏய் வாடா வாடா வாடா. எல்லாரும் கவனிங்க, நம்ம புலி வந்திருக்கு. டேய் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருடா. ஆஹா ஓடுங்க. நாம இந்த மாதிரி மீட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? நீ என்னைக்கு ரிட்டர்ன்? கூடிய சீக்கிரம். அதுக்கு முன்னாடி சில வேலைகள் இருக்கு. என்ன வேலைடா? கல்ஃப்ல சில கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பிசினஸா மாறி இருக்கு. பிலிம் ஆர்டிஸ்ட் ப்ரோக்ராம்ங்கெல்லாம் ஒரு பிசினஸாவே மாறி போச்சு. ஆனா நான் ஐடியா பண்றது பிலிம் ஆர்டிஸ்ட் இல்லாம கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இருக்க ஒரு வெரைட்டி ப்ரோக்ராம், நல்ல காசு வரக்கூடிய ப்ரோக்ராம் தான். உனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். உதவி செஞ்சுதான் ஆகணும். இந்த கிராமத்து கலை நிகழ்ச்சிக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொன்னா, டேய் சுசீலா, உதவி செய்யறேன், உனக்கு நான் உதவி செய்யறேன். சுசீலா இங்க. ஈஸ்வரா, ஏற்கனவே அவருக்கு புது ப்ரோக்ராம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். வாயா வாயா. டேய் இது என்னோட ஃப்ரெண்டு அபராஜன். நான் சுசீலன். லீவ்ல வந்திருக்கான். அப்ப லீவ் கொடுக்கலையா சார்? டேய் வேலை செய்யற இடத்துல இருந்து லீவ்ல வந்திருக்கான். இவருக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் வேணும். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்கு. நல்ல ப்ரோக்ராமா இருக்கணும். காலையில ஒரு இட்டு சொல்லிக்கலாமே, இந்நேரம் போயிருக்குமோ சார். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் இருந்துச்சு. அது கிடையாது. அப்ப நானு டேய் இந்த ப்ரோக்ராம் சொல்றது மஸ்கட் கூட்டிட்டு போறதுக்கு. ஐயோ இங்க பாருங்க சார், அது ரொம்ப ரிஸ்க். இப்ப நம்ம ஏரியா எஸ் யாருன்னு தெரியுமா? ஏன் ஆர்டிஸ்ட் யாரையுமே நான் மஸ்கட் ஹோட்டலுக்கு மட்டும் அனுப்பி வைக்க மாட்டேன். அங்கெல்லாம் இப்ப ரேட் ரொம்ப அதிகம் சார். டேய் இது அந்த மஸ்கட் இல்ல, கல்ஃபுக்கு கூட்டிட்டு போறது. அது சரி, அப்ப கொண்டு போய் அங்க விக்க போறீங்களா? ஐயோ இது ஸ்டேஜ் டிக்கெட் வச்சு நடத்துற ப்ரோக்ராம். ஐயே டிக்கெட் எல்லாம் கொடுத்து ஸ்டேஜ்ல பண்றேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் மறைச்சு பண்ண வேண்டாமா? ஐயோ இவன் வேற அடங்க மாட்டான் போல இருக்கே. ஐயோ நான் எதிர்பார்க்கறது நல்ல லோக்கல் ப்ரோக்ராமா இருக்கு. ப்ரோக்ராம் லோக்கல்ல இருக்கு, ஃபாரின்ல இருக்கு. நீங்க வேணா பாருங்க. இந்த ஆல்பத்தை கொடு. டேய் இவன் சொல்ற ப்ரோக்ராம். ஐயோ டேய் நாங்க எதிர்பார்க்கிற ப்ரோக்ராம் குச்சிப்புடி, பரதநாட்டியம், அத பத்தி சொல்றேன். அது சரி, அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆனா அதுக்கேத்த ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க சொல்றதுனால இந்த சாரு போறதுக்குள்ள நான் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்றேன். போதுமா? சேஞ்ச் இருக்குமா ஒரு 100 ரூபாய்க்கு? பாக்குறேன் இரு. அவசரம், ரொம்ப அவசரம். 250 தான் இருக்கு. 50 நாளும் பரவாயில்ல. சரி நான் போயிட்டு அப்புறம் வருமா? செலவு நிறைய இருக்குல்ல, அங்க இங்க போய் அலைஞ்சு பார்க்க வேண்டாமா? அதுவும் நீங்க சொன்னதுக்காக. இதுக்கு மேல ஷோ காட்ட வேணாம். இதுக்கு மேல நான் காட்டியிருக்கேன். டேய் ஷோ காட்டல என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? அடிக்காதீங்கடா. இங்க வாங்கடா. ஓடா சீன் போடுற. கோவம் வந்ததுன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான் அடிங்க. ஆமா. ஏய் பண்றா பா, ஐடியா போடுங்கடா. ஏய் சிக்கனியா பாப்பா வண்ண. ஏய் ஹலோ, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஏன் லேட்டு? நீ லேட்டா வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுவேன். அந்த ருத்ரம் பணிக்கர் சொன்னது எவ்வளவு உண்மை இல்ல? ஊர்ல அவரு மிகப்பெரிய ஜோசியக்காரு. அவர் சொல்ற எல்லாமே அப்படியே நடக்குன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொஞ்ச நாள் நான் ஒரு நக்சலைட்டா இருந்தேன். நக்சலைட் எனக்கு போர் அடிச்சிச்சு. இப்ப நாத்திக்கு நான் மாறிட்டேன். இந்த 2 விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட இன்னும் சில உண்மைகள், அதை நான் கண்டுபிடிச்சேன். இப்ப நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டேன். இந்த உலகத்துல உண்மையானது ஜோசியம் மட்டும்தான்.
அதனாலதான் நம்ம 2 பேரும் இப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோம். யார் இந்த நாம? நம்ம 2 பேரும் தான். இங்க பாரு, பூக்களே இல்லாத இந்த வெறும் மரங்களும் இந்த அழகான புல் தரையும் பார்க்கிறதுக்கு கண்ணும் கதை சொல்ல நாக்கும் இருந்தா எவ்வளோ காதல் கதைகள் சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே மாயா? சரி, உனக்கு என்னதான் வேணும்? அதாவது அத நான் எப்படி சொல்றது, மொழிகளுக்கு அப்பாற்பட்டதா மாயா அது. புரியலையே. அதாவது மொழிகளுக்கு அப்பாற்பட்டது அது. அதாவது காதல்னு சொல்லுவாங்க அத. மாயா, எல்லாம் ஒரு மாயதான். அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ண அவனுங்களுக்கு எதிரா பாஞ்சு வர புலி மாதிரி நான் ஐயோ அம்மா கோழிக்குள்ள விழுந்துட்டேனே. எங்க போனாரு? ஓ, தப்பிச்சுட்ட. புலிக்குள்ள விழுந்தாலும் சரி, பாயும் புலி மாதிரி பாஞ்சு வந்து நான் அவனுங்க மேல விழுந்து அப்படியே பரண்டி எடுத்தேன். அது எல்லாம் உனக்காக தான் மாயா. மெதி என்ன கிடையாதுடா, பிரேக்க. சுரேந்தர் எங்க போயிருக்கான்? தியேட்டர்ல இருப்பான். இன்னைக்கு ரஜினி படம் ரிலீஸ் இல்ல. சீக்கிரம் வண்டி எடு. சூப்பர் சாங், தலைவர் சாங் இல்ல? சுரேந்திரா, சுரேந்தர் தலைவரோட ஸ்டைல அடிக்க முடியாது. சுரேந்திரா, இவனை எங்க போய் தேடுறது? அழகுயா சொல்றான்ல. ஐயோ, இவனை எங்க போய் தேடுறது? சுரேந்திரா, இல்ல சுரேந்திரா, சுரேந்திரா பாட்டு பாருங்க தெரியுமா? எனக்கு தெரியாத யாருக்கா? எவ்வளவு பேரை தெரியும். என்ன விஷயம்? அது இல்ல, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ஆளுங்க. ஓ, சின்ன பாத்தீங்களா? ஓ, இந்த கத்துக்குட்டிங்களை சொல்றாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் தான் மறந்துட்டேன். உனக்கு இருக்கு. என்னோட ப்ரோக்ராம்க்கு ஏத்த ஆளுங்க இருக்காங்க. டேய், நான் தலைவர் படம் பார்க்க விட மாட்டேன். டேய், நான் அட்வான்ஸ் உங்க ப்ரோக்ராம் தான் இது. நீ யார கேட்ட அட்வான்ஸ் சொன்ன? அப்போ எங்க பாத்தா உங்க தாதாவோட. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. இன்னைக்கு புது கார்ல கோயிலோட தான் ப்ரோக்ராம். ஹார்மோனிஸ்டோட மாமியார் செத்து போயிடுச்சு. எனக்கு உதவி செய். அப்போ ஹார்மோனிஸ்டுக்கு ஒரு புது மாமியாரை உருவாக்கணும், அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு மாமியார் வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஐயோ பொண்ணு, டேய் நீ தாண்டா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் ப்ளீஸ். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஏற்கனவே ஊர்ல உத வாங்கி வீங்கி போயிருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், ஹெல்ப் பண்றா. அதான்டா நட்பு கிடையாது. அவன் பண்ணலனா உன் கூட நான் வரேன்டா. டேய், நீ என்ன மதிக்க மாட்டற? டேய், உனக்கு ஹார்மோனியம் வாசிக்க தெரியும்ல? சொல்றா, நீ கூட இருந்தா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். டேய், பண்ணிடுறா. அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அவனை கண்கணிக்க நான் உள்ள வரேன். அதான் நல்லா இருக்கும். டேய், சுத்தி வர உட்கார முடியலடா. டேய், போடா. அன்பான ஊர் மக்களே, என்ன நேசிக்கிற, நான் நேசிக்கிற அன்பான ஊர் மக்களே, முதுகுளமும் மதன்குமார் டீமும் நடத்த போற 17வது ப்ரோக்ராம் தான் மேகம் மறந்த வானம். உலக புகழ்பெற்ற லியோனா ஜான்சன்ஸோட லூசிஸ் வயர்லங்கிற மிக சிறந்த நாவலோட கதை சுருக்கத்தை இங்க சொல்ல போறேன். வானத்தை மறந்த மேகம் இல்லனா மேகத்தை மறந்த வானம். அப்படிதான் படுறடே. அதுவும் இல்லனா வானம் மறந்த மேகம். பனி பெய்கின்ற ஒரு இரவில் இருட்டான ஒரு போர்வையை போத்திக்கிட்டு பாரிஸ் நகரத்துல ஒரு தூக்கத்துல தான். இங்கேயும் ஒரு அமைதி, சுத்தியும் ஒரு இருட்டு வேற. நாயோட குலைக்கிற சத்தம் அந்த அமைதியான சூழ்நிலையில கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் 3 மணி அடிச்சிருச்சு. 3 மணி அடிச்சிச்சு. மணி 3 அடிச்சிச்சு. ஆமா, பக்கத்துல இருக்க செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் 3 மணி அடிச்சிருச்சு. அப்புறம் 3 3 டோட்டலா 6 மணி விடிஞ்சே போச்சு. கிழக்கு பக்கம் சூரியன் தலை தூக்கி பார்த்தாரு. எதுக்கு தெரியுமா? வெளிச்சம் வர்றதுக்காக. யாருமே இல்லாத ஒரு தெருவு. அந்த பக்கம் இந்த பக்கம் குதிரை வண்டிங்க ஓடுறது மட்டும். அதுல ஒரு குதிரை வண்டி பேலஸ்ல இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அந்த வண்டியில யாரு தெரியுமா? நம்மளோட கதாநாயகன் நெல்சன் யுவராஜா. அவரோட முழு பெயர் என்னன்னு தெரியுமா? கலாமுத்தி அல்சுல் சன்சரகிடா. அவர் எதுக்கு வர்றாருன்னு தெரியுமா? யார பார்க்க வர்றாருன்னு தெரியுமா? அன்பான லைலாவை பார்க்க வர்றாங்க. அவரோட அந்த குதிரை வண்டி தான் தெருவீதியில போயிட்டு இருக்கு.
டக்கு 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 டக்குன்னு போறது குதிரை வண்டி. ஜக 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 ஜக்கன்னு போறது அதுல ஒரு பையன். டக்கு 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 டக்குன்னு போறது ஒரு குதிரை வண்டி. ஜக 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 ஜகன்னு போறதுல ஒரு குதிரை வண்டி. லைலா மொட்டை மல்ல நின்று தன்னோட காதலனான பிரியமான தன்னோட ராஜாவை பார்த்தா. யார் வந்தாலும் ஏர் எடுத்து பார்க்காத அந்த பொண்ணு ராஜகுமாரனை பார்த்தா. ஏன்னா அவன் அவ்வளவு அழகான பையன். குனிஞ்ச தலை நிமிராம இருந்த அந்த பொண்ணு அந்த பையனை பாக்குறான்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் ரொம்ப நல்லவன் தானே அர்த்தம். அந்த அளவுக்கு அழகான ஆள் தான் அவன். அந்த மீச வச்ச ராஜகுமாரன் அரண்மனைக்குள்ள வந்து லைலா கிட்ட வந்துட்டாரு. அவரு கூப்பிட்டாரு, லைலா லைலா. அவ கோச்சுக்கிட்டு நிக்கிறா. வேணாம், என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஜெருசலம் போனதுக்கு அப்புறம் என்னோட நினைப்பே உங்களுக்கு இல்லையே. என்கிட்ட ஒன்னும் பேச வேணாம். ஏன் வேலையை பத்தி உனக்கு என்ன தெரியும் லைலா? அதுல நிறைய வேலை இருக்கும்ல. நான் சொல்றத கேளு. வேணாம், என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல. அவ கையை தட்டி விட்டு ஜன்னலுக்கு பக்கத்துல கோச்சுக்கிட்டு நிக்கிறா. கோச்சிட்டு நிக்கிற லைலாவை பாக்குற அந்த ராஜகுமாரன் பின்பக்கமாக போய் அவன் மென்மையான காதுல இப்படி சொன்னான். அவன் காதுல சொன்னான், பேச்சு தோறடா பேச்சு தோற, புக்கு திறக்க சொன்ன. அவளோட காதுல அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஓர நடிக்காத. கதை சொல்லிட்டு இருக்கும் போது புக்கோட பேஜ மாத்தணும் நீ தானே. கதை முடிய போதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2-3 பேஜ திருப்பிட்டேன்டா. ஐயோ, சாவடிச்சிருவேன். திறமசாலி. புக்கோட பேச்ச மாத்திருக்கலாம்ல. உனக்கு இது வேணும்டா. என்ன கூட்டிட்டு போறல? ஆமா ஆமா, உன்னை கூட்டிட்டு போனா உத டபுளா கிடைச்சிருக்கோம்ல. ஆகா, மறுபடியும் அவங்களும் இருக்கு. மிச்சம் மீதி இருக்க அடிக்க வந்தாங்கடா பாரு. டேய் வாயை வச்சு சும்மாறா. நல்ல சண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கதவை தர. ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்காங்க. மதிக்கறடா. ஏய், தடுத்து நிறுத்து அவனை. அவன் யாரனால பாத்துக்கறடா. என்னடா பண்ற? ஐயோ, இது அந்த கூட்டத்துல பார்த்த ஆள் இல்லையே. நல்லா பால். ஐயோ அண்ணா, அண்ணா எடுத்துருங்க அண்ணா. டேய் போய் எடுத்துட்டு வரேன் சார். நான் உங்களை அடிக்கவே இல்லை. செத்துறேனா? கொடு, நான் பாக்குறேன். அண்ணா அண்ணா யாரோ அடிச்சது? அண்ணா நீங்க யாரு? அண்ணா நீங்க யாருன்னு கேட்டேன். அது நைட்டு வீட்டுக்கு வந்து அசிங்கமா பேசுற. நீ அசிங்கமா பேசுனா உன் ஷேப் நான் மாத்திடுவேன். நீ தான அசிங்கமா பேசுற. வணக்கம். நினைக்கிறேன் முதுகுலம் மதுக்குமார் தானே? ஆமா. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போகணும் வந்தேன். கல்ஃப்ல ஒரு ப்ரோகிராம் இருக்கு. அது மட்டும் ஓகேன்னா உங்க எதிர்காலம் பிரைட் ஆயிடும். இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். உனக்கு ப்ரோகிராம் முடியட்டும். அதுக்கு தான் வீடுங்க. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? யாருங்களா தெரியும்? சார் வணக்கம் சார். அத நான் சொல்லியிருந்தேன் நாடக குரூப். நல்லா இருக்கு. வணக்கம் சார். வாங்க வாங்க. பெரிய ஆளு. ஏதாவது ஒரு குட்டி காரியத்தை கெடுத்துறீங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டு ப்ரோக்ராம்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா? கலை எனக்குள்ள ஒளிஞ்சி இருக்குங்க சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் அது இப்ப வெளியில வருது சார். அதுல என்னோட உதவி இருந்துச்சு. பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நானும். இவங்களோட பேர் என்னன்னு சொன்ன? அவர் பேர் சொல்ல சார். உன்ன நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே. ஒருவேளை ஸ்டேஜ்ல பாத்திருப்பீங்க சார். அதுவும் இல்லன்னா ஒரு ஆளோட உருவத்துல 6 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சயின்டிஸ்டும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் உங்ககிட்ட வந்து அப்படி சொன்னாரா? உன்னை பார்த்தாலே ஒரு ஃப்ராட் லுக் இருக்கு. அது ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறதுனால தான் சார். நீங்க நினைக்கிற ஆளு இவர் கிடையாது. இவர் கதை சொல்ற முதுகுளம் மதுக்குமாரு. எங்க கதை சொல்லு பார்க்கலாம். ஆகாயம் மறந்த மேகம், இல்லனா மேகத்தை மறந்த ஆகாயம். சோஷியல் ஸ்டோரி. திருதராஷ்டிரலிங்கம் புராணம். மிசிகா வரலாறு. பைபிள். எஸ். சகப்பு ஆகாயம் அரசியல். மாறிப்போன குத்து இல்லனா கும்மா குத்து. பெங்காலி. இல்ல எந்த கதை வேணும்? எனி சாய்ஸ்.
சொல்லுங்க என்ன வேணும்? இந்த பெங்காலின்னு சொன்னா பெங்காலி மொழியிலேயே கதை சொல்லுவாங்க? அது இல்ல சார், பெங்காலி நாவலு கதைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். உங்க ட்ரூப்ல மொத்தம் எத்தனை லேடிஸ் இருக்காங்க? 5 பொண்ணுங்க இருக்காங்க. அது ஒரு நாவலோட பேர் தானே? இந்த கதை மட்டும் சொன்னாலாம் போதாது, பாட்டு டான்ஸ்னு அப்படியே அமக்கலாம் கொடுக்கணும். அப்புறம் இந்த பொண்ணுங்க விஷயத்துல தனி கவனம் இருக்கணும். 5ங்கிறது 7 இருந்தா கூட பரவாயில்ல. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, அத நான் தனியா கவனிச்சுக்கிறேன். ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஆல் அவுட் வாங்கி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த லேடிஸ் அட்டென்ட் பண்ற ப்ரோக்ராம்னு சொல்லும்போது அப்படின்னா இந்த மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் அதுக்கு என்ன செய்யலாமே? செய்யலாம். இங்க பாரு பண்ணி, நம்ம ஊர் மாதிரி ப்ரோக்ராம் சரியில்லைன்னா இங்க இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. அது எப்படி? நம்ம பாஸ்போர்ட் விசா எல்லாமே ப்ரோக்ராம் கிட்ட தான். என்ன அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் விசா வேணுமா? ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு விதமா இருக்கேன். இங்க பாருங்க, இதையும் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. அவர் குறிப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ப்ரோக்ராம் செமையா இருக்கணும்னாருல. அப்புறம் அங்க வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்த கூடாது. எஸ், நீ சுஷீந்திரன் அசிங்கப்படுத்த கூடாது. நான் அப்படி செய்ய மாட்டேன், நீயும் செய்ய கூடாது. யாரும் அவர் அசிங்கப்படுத்த கூடாது. முதல்ல நீ தான்டா பண்ண. நீங்களும் அப்படி செய்ய கூடாது. பண்ண மாட்டோம், சத்தியமா பண்ண மாட்டோம். பொம்பளைங்களை ஏற்பாடு பண்றத நான் பாத்துக்கிறேன். அத தனியா வேற சொல்லணுமா? அந்த ஒரு விஷயம் மட்டும் தானே உங்களால முடியும். பாரு, நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாமா? என்ன ப்ரோக்ராம்காக? அது போதும். கதை சொல்றது, பாட்டு பாடுறது, அப்படியே ஒரு 3 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவேன். ப்ரோக்ராம் மொத்தமா எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம். அப்படின்னா இதுக்காக நாங்களும் வரணும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பா வேணும். எனக்கு காஸ்ட் ஒரு 3 பங்கு கூட வேண்டாம், பாதி போதும். அது எப்பவும் உனக்கு பாதி தானே கிடைக்கும். சுரேந்திரா மைண்ட் வைஸ் ஓபன்லி ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், நீ எந்த பேர்ல வர போற? பின்னி குயிக்ன்ற பேர்ல தான். ஏன் உண்மையான பேர்ல வந்தா விட மாட்டாங்களா? அது கிடையாது, நீ எந்த செக்ஷன்ல வரேன்னு கேட்டேன். செக்ஷனா? என்ன பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அது இருக்கட்டும், என்னோட அப்பா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது உனக்கே தெரியாதப்ப எங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல உடைச்சிருவேன். அப்பா விஷயத்துல மட்டும் இந்த மாதிரி பேசுறது இல்லாத வச்சுக்காத. விஷயத்துக்காக சும்மா சண்டை போடாத. என்ன பிரச்சனையா? மறந்துடுவேன். எங்க குடும்பமே கலரி ஃபைட்டோட மாஸ்டர்ஸ்டா. கல்ஃப்ல கலரி நான் இன்ட்ரோ பண்ணுவேன்டா. அப்ப அந்த விளையாட்டு இங்க விளையாடுறா. கல்ஃப்ல காட்ட வேண்டியதை இந்தியால காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா. அப்ப ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே உதவ வாங்குறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சதா? இப்படி தேவையில்லாம சண்டை போடுறது நிறுத்திட்டு ப்ரோகிராம் பத்தி யோசிங்க. அதெல்லாம் சரி, பாத்துக்கலாம். அதை விடு. நீ கலரியோ என்ன வேலையோ என்ன வேணா செஞ்சுக்கோ. பாட்டு பாடுறவங்க கலரி ஃபைட்டோட மாடர்ன் ஸ்டெப். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சிஸ்டர்ஸ் தான், ஆனா 2 பேரு. அவங்க ஒரு கேங் தான். அவங்க ஒரு அம்மாவுக்கு பொறுக்கலனாலும் 2 அப்பாவோட பொண்ணுக்கு தான். ஒரு அம்மாக்கு பிறக்காம சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுவோம். கல்ஃப்ல ஏன் ப்ரோகிராம் தானே ஹைலைட் ஆகும். ஐயோ, ஹைலைட்டோ டியூப்லைட்டோ ஏதோ ஒன்னு ஆயி தொலைங்க வாயா. சரி வாங்க. மது, நான் இப்ப சொல்ல போறது எப்பவும் சொல்ற மாதிரி இல்ல. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஓஹோ. டாடி அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது என் கல்யாணத்தை நடத்திட்டு தான் போவாரு. நடத்திடலாமே, நான் எப்பயோ கல்யாணத்துக்கு ரெடின்னு அப்பா கிட்ட சொல்லிடு. எனக்கு ஒண்ணு இது அவ்வளவு ஜோக்கா தெரியல. இங்க பாரு சுபா, இது ஏன் மேல சத்தியம். கல்ஃப் ப்ரோகிராம் முடிஞ்சு வந்த உடனே நமக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் ஹனிமூன். அது எந்த இடத்துக்கு போலான்ற உரிமை அது உனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அது உங்க அங்கிளோட காரா? அவர் பார்த்த கல்ஃப் ப்ரோகிராம் அவ்வளவுதான். ஐயோ, என்னம்மா இங்க என்ன பண்ற? அது வந்து அங்கிள், நான் பேங்க் கலெக்ஷனுக்காக வந்தேன். இந்த பாசையில இருக்கிற ஜெலிசல்ல இருக்கிற நீர் போதைங்கிற செடி அது ரொம்ப ரேர் தான். இங்க எங்கேயும் இருக்குன்னு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அததான் பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, இதுக்குள்ள ஃபுல்லா பாசதாமா. சரி, உனக்கு தேவையானது கிடைச்சதா? இல்ல, பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. என்னடா கோலம் இது? நாத்தம் அடிக்குது. உன்னை வீட்டுல கேக்குறதுக்கு யாரும் இல்லையா? அவங்கள ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க சார். இது என்ன கோலம்? வாமா வாமா. எப்படியோ ஒரு ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஐயோ, மறுபடியும் ஒருத்தனா இந்த தட்டி எதுக்கு வந்திருக்கான்? ஐயோ, காப்பாத்தி கடவுளே, என்ன நடக்க போதோ? அப்படியே நைஸா போயிடுவான். நீ தான்டா அவன். இல்ல, நான் இல்ல. என்னடா பண்ற? ஒரு பூ கிள்றதுக்காக குதிச்சேன். அதுக்கு பயமுடிச்சாடா பூ எடுப்ப? நீங்க பயப்படுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. தெரியலன்னா முதல்ல சொல்லிடணும். டான்ஸ் ட்ரூப்பை தேடி தேடி செருப்பே தேஞ்சு போச்சுடா. நீ அந்த தெரசாவோட நம்பரை கரெக்டா பார்த்து வாங்கினியா? இல்ல, மதர் தெரசாவோட அட்ரஸ். அவங்க பேர்ல டான்ஸ் ட்ரூப் இருக்கா? நீங்க இப்ப எதுவும் பேசாம என் கூட வந்தா போதும். இந்த சுசீலனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் உள்ள உறவு என்னன்னு தெரியுமா? என்னது, அப்ப நல்ல உறவு கிடையாதா? இயற்கை கொஞ்சிற ஒரு இடம் இல்ல அது? கொஞ்சிறது இல்லையா? இயற்கையோட அழகு. யோ, உனக்கு எப்ப இதே மூடுதானா? வேற யோசிக்கவே மாட்டியா? என்ன
யோ நாயே, ஏய் தேவையில்லாம பேசாத. யோ நாயே, எனக்கு கோவம் வர வச்சிடாத. போறா நாய், திரும்பி போறா நாய், நாய். நம்ம ஓடிடலாமா? ஓடி எது கடிச்சிருச்சுன்னா குறைக்கிற நாய்க்கு அடிக்காதான் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது அந்த வாத்தியாருக்கு தானே தெரியும், நாய்க்கு அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்ற? சரி சரி சரி, சிரிக்கிறதுக்கு நம்ம ஒன்னும் பைத்தியமாயா? நாம அப்பா அவங்க நாய் தெரிஞ்சுக்கலாம் தான். குடியவா குனிஞ்சா நம்ம கல்ல தான் எடுக்க போறோம். நாய் யோசிக்க அது இல்லாம எப்படி போறது? எங்கன்னு போய் தேடுவோம்? முதல்ல இங்க இருந்து போக முடியுமான்னு பாரியா. அட்ரஸ் எடு. யோ அட்ரஸ் நான் எடுத்து போறியா? இல்ல நீ எடு. பாத்தியா? ஓடிடலாம். ஐயோ ஐயோ நாய் எங்களை துரத்திட்டு வருது. யாராவது எங்களை காப்பாத்துங்க. ஐயோ சரி, நாய் எங்களை கடிக்க வருது, காப்பாத்துங்க. தப்பிக்க முடியாது போல இருக்க. ஐயோ முடிச்சதாச்சு. சீக்கிரம் குதிரா. எங்களை காப்பாத்துங்க. வணக்கம். அண்ணா 2 பால், சக்கரை மட்டும் வேண்டாம், குடிக்கதான். அப்புறம் பாருங்க, ஒரு பால்ல கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் டீ தூளும் போட்டு டீ சொல்ல வேண்டியதானே? புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஆமா ஆமா, இத பாருங்க, நாங்க எதிர்பார்த்து வந்த சிஸ்டர்ஸ் இவங்க கிடையாது. எங்களுக்கு வர போறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருக்கணும். இது என்ன மொழி? அங்கிள் நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு சுசீலா தெரியுமான்னு கேட்டேன். தாடி வச்சிருப்பாரா? தாடி வச்சது இல்லப்பா, ஒரிஜினல். அவன் தான். தெரியுமே, சுஷீலன் நம்மளோட ப்ரோக்ராமர் தான். அவர் எங்க கூட தான் இருக்காரு. இவங்கள பத்தி சொன்னதே அவன் தான். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, நகை சதை அப்படிங்க. அப்ப ஆரம்பத்துல இருந்து இந்த ஃபீல்ட்ல நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. சுசீல் அந்த ப்ரோக்ராம்காரங்களோட அட்ரஸ் ஏதாவது கொடுத்திருக்காரா? இல்ல, அது யார்கிட்ட கேட்டாலும் இங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அது சரி. அப்ப சுசீலோட ஆளுங்களை எல்லாம் நான் நேரடியா கூட்டிட்டு போய் காட்டுவோம். வாங்க போலாம். வாங்க. காசு கொடுக்கணுமே. இவங்க யாருன்னு தெரிஞ்சதா? இல்லையே. இல்ல, நம்ம சுசீலோட கூட்டாளி. அதான் அந்த ப்ரோக்ராம். எதுக்கு அங்கிள் கட்டை எடுக்கிறீங்க? இருக்கட்டும், எதுக்கு உதவும்ல. கட்டையை காட்டுறதுக்காக போல. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏப்பா மாதவா, இவங்க யாருன்னு தெரிஞ்சதா? நம்ம சுசீலோட ஆளுங்கய்யா. எந்த சுசீல்? அட அந்த ப்ரோக்ராம். புரியுது. ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் தேடி தான் வந்திருக்கோம். சுஷீலன் நீங்க பெரிய ஆள் போல. ஆமாமா, கட்டையை தூக்கிக்கிட்டு நாட்டு கட்டையை காட்ட வந்திருக்காங்க பாத்தியா? இவங்க தான் பெரிய ஆளு. அது சரி, சுசீல் இப்ப எங்க இருக்கா? அவரு புது புது ஆர்டிஸ்ட்களை தேடிக்கிட்டு வெளியூர் போயிருக்காரு. அப்போ எல்லாமே செட்டப் தான். அவன் இதுக்கு முன்னாடி ஆளுங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கான். ஆனா நேரடியா பார்க்க முடியல. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. நான் நேர்ல பார்த்தா சொல்லிட்டேன். அப்புறம் சுசீல் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க இவங்க கிட்ட சொன்னா போதும். ஆமா, அப்படியேதான். அட எங்களுக்கு இவ்வளவு பேர்லாம் வேணாம், ஒரு 2-3 ஆள் இருந்தா போதும், அதை வச்சு பண்ணிடுவோம் நாங்க. அதுவும் கரெக்ட் தான். நாங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்னைக்கே எல்லாத்துக்குமே முடிவு கட்டிடுறேன். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, நம்ம ஆரம்பிக்கலாமா? நீங்க எதிர்பார்க்கிற ப்ரோக்ராம் சொன்னா வணக்கம்.
வாங்க. இவங்க தான் நாங்க தான் எடப்பள்ளி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிடையாது. வணக்கம். அப்ப ஆரம்பிக்கலாமா மங்கசாமி? பாட்டு நல்லா இருக்கணும். என்னோட பாட்டுக்கு நல்ல டிமாண்ட் தான். ஒரு 4.5 கட்ட பிடிங்க. வந்தனம் சதஸ்யரே வந்தனம் பகுமான்யரே வந்தனம் 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 பெரியோர்களே, தாய்மார்களே. வந்தனம் 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 வந்தனம். கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எடப்பாடி சிஸ்டரின் வணக்கம். எப்படி முதுகுல மதன்குமாரோட வணக்கம். எங்களின் திறமை வெல்ல ஆளுங்கே இல்லையே, எங்களின் திறமை இல்ல ஆளுங்கே இல்லையே. சங்கீத சாரல் நந்திட வந்திட, சங்கீத சாரல் நந்திட வந்திட, சங்கீத சாரல் நந்திட வந்திட, சங்கீத சாரல் நந்திட வந்திட. நீங்க தானே சொன்னீங்க இவங்க ப்ரொஃபஷனல் ஆளுங்கன்னு. இவங்க பாடுறாங்க, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு. எந்த ஸ்கூல்ல? அது வந்து இது வந்து மரியாதை சார். பணியா? அது யாரு? பணி கிடையாது சார், பணிவு, அடக்கம் அடக்கம். கதை சொல்றது இப்போதைக்கு நிக்கட்டும். அதை சொல்றதுக்கு மதுக்குமார் இருக்கான். பாட்டு பாடுறதுக்கு ஆள் வரும் தானே நீங்க சொன்னீங்க. ஐயோ நாங்க பாடுவோம் சார். ஐயோ அப்படியா? இத முதல்ல சொல்லணும்ல. நான் நினைச்சா உங்களுக்கு கதை சொல்ல மட்டும்தான் தெரியும்னு. நீங்க தைரியமா பாடுங்க. ரெடி 1 2 3. அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட கோடி, அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட கோடி, அகிலாண்ட நாயகி. கல்ஃப்ல காட்டுற ப்ரோக்ராம் இது. ராஜா காலத்து பாட்டு எடுத்துட்டு அங்க போனா அவனுங்க உதைப்பானுங்க. கரெக்ட் தானே? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சாவடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ சார், இது ரிஹர்சல் தான். மேடையில ஏறினா எல்லாம் மாறிடும். மேடையில ஏறதுக்கு இது என்ன அரசியல் கூட்டமா? எங்கேயா டான்ஸ் கூத்து பண்றவங்க வரட்டுமே. வருவாங்க சார், வருவாங்க. யாரு? ஸ்மிதா. ஸ்மிதா சினிமா நடிகை சிலுக்கு ஸ்மிதா. ஓ சார் வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. யாரு? சினிமா நடிகை ஸ்மிதா. லுக் அங்க போடுங்க. வணக்கம் சார். பழைய படத்துல எல்லாம் ஹீரோயினுக்கு தோழியா நடிச்ச ஸ்மிதா. இல்லடா நான் சொல்ல போறது இது மட்டும் தான் சுபா. ஸ்டேட்ல இருக்கிற உன்னோட டேடியோட ஆசையை ஒன்னொன்னா செய்ய நினைக்கிற மேனுவல் சார். இதுக்கு நடுவுல உனக்கு கிடைக்கிற மென்டல் ஸ்ட்ரெயின். இப்பவாவது மது என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டே. நீ சீரியஸா பேசும்போது நான் கிண்டல் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் என்னோட மனசை நோக்கடிச்சிருக்கு. கொன்னுடுவேன் உன்னை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் என்னதான் குறை சொல்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த மதுவை ரொம்ப பிடிக்கும். டாடி சொல்ற ஐஏஎஸோ டாக்டரோ எனக்கு தேவையே இல்லம்மா. அப்ப அமெரிக்கால உன் டாடி உன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணது? நான் செத்தே போனாலும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க நான் மாட்டேன். உங்க அப்பாவுக்கு போன் பண்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அது வரைக்கும் நீ காலேஜுக்கு எங்கேயும் போக வேண்டாம். ஒரு எட்டு பார்த்து பேசக்கூட முடியலையே. அதான் வீட பூட்டி சீல் வச்சிருக்காங்களா, அப்புறம் எப்படி பேசுவ? சீலை கட் பண்ணி எப்படி பேசுறதுன்னு தெரியல. மாயாவை காலேஜில் கொண்டு போய் விடும்போது இவங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்டா. இந்த ஆட்டோவில் கூட்டிட்டு போறது இன்னையில இருந்து கட்டு. அது எப்படி? காலையில நான் கூப்பிடலான்னு போறப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டான்னு சொல்லி காலை மேலேயே 2 போட்டு அனுப்புனார் தெரியுமா? அது ரொம்ப நல்ல விஷயம். அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்க போறான்னு பயமா இருக்கு. கல்ஃப்ல இருந்து திரும்ப வந்ததும் ஒன்னா வாழலான்னு அவகிட்ட சத்தியம் பண்ண. நீ யாரை கேட்டு இந்த சத்தியெல்லாம் பண்ண? இனி கல்ஃபு குவைத்தெல்லாம் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இங்க பாரு, இன்னைக்கு நைட்டே ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒரு நைட்டுக்குள்ள என்ன முடிவு எடுக்க முடியும்? இப்ப நமக்கு முக்கியமா 2 பிரச்சனைகள் இருக்கு. 1, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலிய கூட்டிக்கிட்டு தான் அப்பா அமெரிக்காவில இருந்து வராரு. 2வது விஷயம், அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை நம்மளால தடுக்கவே முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு பின்னி. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழிதான் இருக்கு. சுபா இப்ப மேஜர் பொண்ணு தானே, நேரா அவளை போய் கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிடு. அப்புறம் மேனன் முன்னாடி போய் தைரியமா ஆம்பளை மாதிரி நில்லு. அதுக்கோ வீட்டை விட்டு வெளியே வந்தா தானே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போக முடியும். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், ரெஜிஸ்டர் ஆபீஸரை அவ வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போகலாம். என்ன சொல்ற? மேனனை நாம சாவடிச்சிடலாம். நமக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான்.
ஒரு வழி சொல்லட்டுமா? இதுதான் அந்த வீட்டோட ஃபுல் ஸ்கெட்ச். புரியுதா? இது விசிட்டிங் ரூம், இது டைனிங், இதுதான் வீட்டோட முன்வாசல். இங்கிருந்து வலது பக்கமா போனா நம்ம போய் சேர்றது கிச்சன்ல தான். அங்கிருந்து கரெக்டா 10 மீட்டர் முன்னாடி போனா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேர் கேஸ்க்கு போயிடலாம். ஐயோ, அங்க ஒரு பெரிய நாய் இருக்கு. அதை என்ன 3 வாட்டி கடிச்சிருக்கு. உன்னை பார்த்து எந்த நாய்க்கும் கடிக்கணும்னு தோணாது. சுரேந்திரா, ப்ளீஸ் பி சீரியஸ். இடது பக்கம் தெரியுது இந்த பைப்பை பிடிச்சி ஏறணும்னா மொட்டை மாடிக்கு போயிடலாம். அங்கிருந்து வலது பக்கமா பின்னாடி இறங்கி பின்னாடி இருக்கிற கதவோட லாக்க உடைச்சு நாம உள்ள போறோம். இங்க பாரு, ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேட்டதும் திட்டக்கூடாது. கேட்டு தொலை. இவ்வளவு பெரிய வாசல் இருக்கும்போது ஏன் மொட்டை மாடி வழியா கீழே இறங்கணும்னு சொல்றேன்? டேய் கஸ்மாலம், நாம பொண்ணு கேட்டு போலடா, பொண்ணை கிட்னாப் பண்றதுக்காக போறோம். அட, டவுட் கிளியர் பண்ணலாமே. அதான் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஏற்கனவே நம்ம சொல்லாம தான் போறோம். அடையாளம் தெரியாம சுபா கத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கையில கொஞ்சம் குளோரோஃபார்ம் எடுத்துட்டு போனோம். ஒன்னும் இல்லடா, இதுக்கு மேல நஷ்டப்படுறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல. நீ தைரியமா இரு, உன் கூட நாங்க இருக்கோம். டேய், என்னடா பண்ற? நான் டெலிபோன் வயரை கட் பண்றேன்ப்பா. டேய், அது டெலிபோன் லைன் இல்ல, எலக்ட்ரிக் லைன். எலக்ட்ரிக் லைனுக்கு டெலிபோன் லைனுக்கு வித்தியாசம் தெரியாதா? உனக்கு ஆமா சென்ஸ்ல அத கழுத பையல கீழ வாடா. ஜஸ்ட் மிஸ்ல போய் சேர்ந்து பாத்து இறங்கி வாடா. வந்து தொலை. ஊர்ல எப்பவுமே பவர் கட், அதனால நீ உயிர் பொழைச்ச. சார் கிட்ட துப்பாக்கி எதுவும் இருக்குமா? இருக்கலாம். AK-56, 96ன்னு எது வேணா அவர் வச்சிருக்கலாம். ஆனா துப்பாக்கி மட்டும் இல்ல, பீரங்கியே அவர் வச்சிருந்தா கூட சரி. இந்த முயற்சியில இருந்து நம்ம பின்வாங்க போறது இல்ல. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா திரும்ப போயிடு. ஆமா. அட, நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சாகுறதும் முடிவு பண்ணிட்டா எல்லாரும் சேர்ந்து சாக வேண்டியதா? ஐயோ, கரண்ட் போயிடுச்சே. டேய், கரண்ட் போகலடா, கேப்ப திருப்பி போட்டுருக்க, மாத்தி போடுறா. அவன் தலைய திரும்பி தானே இருக்கு. இதான் சரி. இங்க பாருங்க, சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வீடோட கேட்டை தாண்டுற வரைக்கும் சுபா மயக்கத்துல தான் இருந்தாகணும். வாய மூடி அவளை தூக்குற விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அது சரி, அதை நீ கனவுல செஞ்சா போதும். ஏன் லவரை பார்க்கறது எனக்கு தெரியும், புரிஞ்சுதாடா? உங்கெல்லாம் வச்சுட்டு எந்த கிட்டம் பண்ண முடியாதா? போதும் போதும், நல்லபடியா நடக்கணும். பிரார்த்தனை பண்ணுவோம். ஏசப்பா. ஐயோ, யாரோ என் தொப்பியை திருப்பிட்டாங்களே. ஏய், கேப் இப்ப திரும்ப போலடா, கரண்ட் போயிடுச்சு. என்ன சொல்ற? பாத்துடா, பெரிய சோறு ஒண்ணுமே தெரிய மரத்தோட நேரில் பாம்பு. எப்ப கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நீ முன்னாடி வந்தது பகல்ல. ஜம்ப் போடா. டேய், தட்டக்கூடாதுடா. அது வாசல் இல்ல, அப்படியே இறங்கி போ. சத்தம் படாம வாங்க. இந்த பக்கம் தானே போ. ஹலோ, இப்ப பாரா. உள்ள வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் 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 பண்றா. அடிபட்டு
மாயாவையும் சுபாவையும் காணோம். இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க 2 பேரையும் காணோம். நீ எல்லா ரூம்ல நல்லா தேடினியா? என்ன சுபாஷினி, என்னாச்சு? 2 பசங்களையும் காணோம்க்கா. நான் போகணும். என்ன இப்ப வீட்டுல கொண்டு போய் விடலன்னா அப்புறம் நானே தனியா போயிடுவேன். ஒன்னு நாங்க வீட்டுல விட்டுருப்போம். ஆனா இப்ப நாங்க அதை பண்ணா போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஆனா நாங்க தான் உன்னை கடத்திட்டு வந்தோன்னு மீனுன் சார்கிட்ட நீ சொல்லக்கூடாது. சரி, நான் என்ன சொல்லணும்? தூக்கத்துல எந்திரிச்சு நடந்தேன்னா? அப்படி ஒன்னும் சொல்ல வேணாம் மாயா. சுபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னா நாங்க சொல்றது தயவு செஞ்சு கேளு. சுபாவை பத்தி நினைப்பு இருந்தா நீங்க எப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு நீ தானே சுரேந்தர் கிட்ட சொல்லியிருந்த. நைட்டு கடத்திட்டு போய் தான் தப்பிக்க வைப்பீங்களா என்ன? நான் அங்கிள் கிட்ட சுபாவை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் வாங்குவீங்கன்னு நினைச்சேன். அவங்க கிட்ட கேட்டா போதும். சுபாவை அப்படியே அமுச்சு விட்டு அப்படியே ஒரு முத்தமும் கொடுப்பாரு. வேண்டாம், ஒண்ணும் கேட்க வேண்டாம், நான் போறேன். சரி, கிளம்பி போ. மாயா, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு உன்னை வீட்டுல விட்டுறேன். நாளைக்கு போனா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? இன்னைக்கு நைட்டு நான் எப்படியாவது சுபாவை கொண்டு வந்துடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். போச்சுடா, கொடி மூலிகை போச்சு. இனி சாக வேண்டியதான். இந்த பேப்பரை படியா. 2 பேரு கடத்திட்டு போன 3 பேரும் தலைமறைவு. ஏன்பா நம்ம ஒரு பொண்ணை தானே தூக்கிட்டு வந்தோம்? அப்படின்னா அந்த பொண்ணு? கடவுளே, நாம இப்ப சரியான பிரச்சனைகள் நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நம்ம கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்ணும் சொல்ல வர? இது ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு தான். எந்த நிமிஷத்துல வேணா நாம மாட்டிக்கலாம். திரும்பி பார்த்தா நம்ம லைஃப்ல என்னடா இருக்கு? பசி பட்டினி கூட சேர்ந்து கொஞ்சம் கதைகள் மட்டும்தான். நான் ஒன்னும் இதை சுயநலமா சொல்லல, வேற வழி இல்லாம சொல்றேன். மது இப்பவும் ஒரு கனவு உலகத்துல தான். இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், மேனன் சார் சுபாவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருனும் அவன் சும்மா சும்மா கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் நினைக்கிற மாதிரி நடந்தா கூட நம்மளோட மனசுக்குள்ளேயும் காதலும் கனவுகளும் இல்லாம இல்லை. ஆனா இப்ப கனவு காண்றதுக்கான உரிமை கூட நமக்கு இல்லாம போச்சு. சுத்தி வளைக்காம பேசுற. நாம இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்புறம் எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சு நம்ம வாழ்வோம். வாழணும், போயிடு, எங்கேயாவது போய் வாடு. அதுக்கு ரகசியமா பேசுறது பிளான் எதுவும் வேண்டாம். அப்படி மாட்டிட்டேன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணு ஒத்துக்கிறேன். எனக்காக தான் நீங்க இந்த சுமையெல்லாம் சுமக்கிறீங்கன்னு உங்களுக்கு நினைப்பு வந்துச்சுன்னா நாம இப்பயே பிரிஞ்சிடலாம். மது, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ ஏதோ சொல்ல வேணாம். செத்தாலும் நம்ம கூட 2 பேர் நண்பர்கள் இருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு நினைப்போட என் கூட நீங்க இருந்தீங்கன்னா அது சரி வராது பின்னி. யார் என்ன விட்டு போனாலும் ஏன் சுபாவை நான் கண்டுபிடிப்பேன். அப்புறம் இந்த மாய வீட்டுல சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது ஒரு கோடீஸ்வர பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கான கனவு நினைச்சல. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. முடிச்சிட்டியா? இப்போ நான் பேசுறது கொஞ்சம் கேட்க மாட்டேன். மது, அவன் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒன்னா தாண்டா நிப்போம். நம்ம சுபாவை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நானும் இருப்பேன் உங்க கூடவே. வயசுக்கு வந்த பொண்ணுங்களை காணும்னு சொன்னா பேப்பர்ல உடனே ஆட் கொடுக்கணுமே. போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுப்பாங்க. யாருக்கும் தெரியாம கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இனிமே அவங்க கிடைச்சாலும் ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் ஆயிடும். வர்மா கிட்ட நான் என்னத்த சொல்றது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அடுத்த ஃபிளைட்லயே அவர் வந்துருவாரு. வயசுக்கு வந்த பொண்ணு தானே அவ. அமெரிக்காவில இருந்து வந்து அங்க இருந்த கல்ச்சர் எல்லாம் கத்துக்கிட்டு கெட்டு போக வேணான்னு இவ வற்புறுத்தினதுனால மட்டும்தான் சுபாவா அவர் இங்க விட்டுட்டு போனது. அந்த பசங்களோட நம்ம பொண்ணுங்க விருப்பத்தோட போயிருக்கணும் நான் நினைக்கல.
இது எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம படிச்ச காலமா இது? 2 நாள் கழிச்சு பூனை மாதிரி திரும்பி வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். திரும்பி வந்தாலும் ஆளுங்க முச்சல எப்படி முழிப்பாங்க? பொம்பளை பசங்க வேற, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ? ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நாள் அவங்கள வேற எங்கேயாவது அனுப்புவோம். அப்புறம் தானா எல்லாம் மறந்துடுவாங்க. நீ எதுக்கு இப்படி மூட் அவுட்டா இருக்க? உள்ள போய் அக்காவை சமாதானப்படுத்து. இங்க பாரு, பின்னாடி புஷ் பண்ண ஆள் இருந்தா போலீஸ் எல்லா கேஸையும் கண்டுபிடிப்பாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சுசீலுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஐயோ அம்மா, எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆமாடா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும். உன் வாயில உண்மை வர வரைக்கும் விட மாட்டேன். யாரா இது? நான் இவன் பேரை கேட்டேன். சத்தியமா பேரதான் சார் நான் சொன்னேன். இந்தி நடிகை முன்முன் சன் வயிற்று பொழப்புக்காக தலைய ஒட்டி வச்சேன் சார். வயிற்று பொழப்புக்கு தலைய வெட்டுவியா நீ? சொல்லு சொல்லு. ஒரு 5 நிமிஷம் இது முட்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. அடிச்சு சாவடிக்கிறாங்களே, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படி உண்மை சொல்ல மாட்டல? வாயில உண்மை வர வரைக்கும் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன துப்பாக்கியால சுட்டு சாவடிக்க போறாங்க, காப்பாத்துங்க. ஹலோ, கேஆர்ஜி மேனோன் தானே? வணக்கம் மேனோன் சார். நீங்க யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நாள் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் பொண்ணு என் கையில சிக்கி இருக்கா. அது ஓ சகோதரியோட பொண்ணை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக அந்த பொண்ணுங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க? எத்தனை லட்சம் வேணும்னாலும் நீங்க சொல்ற இடத்துக்கு நானே கொண்டு வந்து தரேன். இந்த லட்சம் எங்களுக்கு தேவையில்லை மேனோன் சார். இவ உயிர் தான் எங்களுக்கு வேணும். இதா அவங்கிட்ட பேசு. வாங்கி பேசுங்கறல்ல, பேசுறே. அங்கிள், நான் தான் சுபா பேசுறேன். சரிம்மா, மாயா எங்க? எனக்கு தெரியாது அங்கிள். எங்கடா போட்டோ? எங்கடா அந்த போட்டோ? எடா இவளா? கடவுளே, விளங்காதவனா ஆலமாத்தி தூக்கிட்டு வந்துட்டீங்களா தண்டச்சோறுகளா? ஐயோ, அந்த ஆள் கிட்ட நான் இனி என்ன பதில் சொல்வேன்? அந்த ஆள் பொண்ணை தூக்கிட்டு வந்து இங்க என் கஸ்டடியில வச்சிருக்கேன்னு நான் அந்த ஆள் கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்கடா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஆள் என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாரையும் சாகடிச்சுட்டு தான் சாவேன். Idiots. இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். எங்க உங்களுக்கு எல்லாம் யாருக்குமே பசிக்கலையா? டேய் சுரேந்திரா, உனக்கு சாப்பாடு தவிர வேற எதுவும் பேச தோணாதாடா? இருக்கு, நிறைய இருக்கு. திருவண்ணாமலையில நடக்கிற கார்த்திகை தீபம், வெளியில போற ஓனான எடுத்து உள்ள விட்டுட்டு தேவையில்லாம எங்கடா வச்ச? ஒரு மிதி மிதிச்சேன்னு வை. நீ ஒருத்தன் தான்டா எல்லா பிரச்சனையும் காரணம். ஓ, சரியா சொன்னேன். நீங்க எல்லாம் பெரிய புத்திசாலி, நான் மட்டும் முட்டாளு. இத பாருங்கடா, மலை ஏறப்ப காலை பிடிச்சு வாரி விட கூடாது. நீங்க தேவையில்லாம பேசாம நடக்கிற விஷயத்த மட்டும் பேசுங்க. அப்படி சொல்லு. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஐடியா சொல்லு, கேக்குறோம். அட, இவங்க வீட்ல போன் பண்ணி சொன்ன சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்கல்ல. என்னதான் இருந்தாலும் மேனனோட சொந்தக்காரங்க தானே. ஐயோ, தப்பாயிடுச்சோ. சரி, ஏன்னா மாயா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டும். ஐடியா என்ன இருக்கு? பேசிட்டு போறான். நாம இந்த பொண்ணை கடத்திட்டு வர போகும்போது முகமூடி போட்டு போனோம்ல, அப்படி போனோம்னா நம்மள யாருக்கும் அடையாளம் தெரியாதுல. சுரேந்திரா, ஆமா, சொன்னது முட்டாள்தனமா இருந்தாலும் அப்படி யோசிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆனா பகல்ல முடியாது, ரிஸ்க் தான். இந்த பைத்தியக்காரனுக்கு நீ சப்போர்ட் வேற. உங்க எல்லாரோட பசிய தீக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த பாட்சா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாஷா 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 பாஷா. எப்படி இருக்கு என் ஐடியா? பெஸ்ட் ஐடியா. அசிங்கமான மூஞ்சி மறைஞ்சிருக்கு. டேய் குரங்கு, நீ பேண்ட் போடாம வேஷ்டி கட்டிக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு போனா உங்களை சந்தேகம் வராதா? போய் பேண்ட் போடுறா. இன்னொரு விஷயம், ரோட்ல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போ. யாரு கூடயும் பேசவே கூடாது. பேசாம எப்படி சாப்பாடு ஆர்டர் பண்றது? டேய், தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஓ, ஹெல்மெட் போட்டுக்கிட்டா காதெல்லாம் கேட்கும்ல? ஏன் முடியாது?
ஹெல்மெட் வச்சா காது கேட்கலாம். ஓ கேக்குமா? அப்படின்னா எங்க பாட்டிக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி தரணும். அது எதுக்கு? பாட்டிக்கு சுத்தமா காது கேட்காது. அவங்களுக்கு ஒரு நெட்டை போடுறான். ஆமா. ஆனா இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு வழி எங்கண்ணா? நான் யார்ட்டையும் தேவையில்லாம பேசக்கூடாது. இன்னைக்கு நான் மௌனம் விடுதோம். போயிடு. ஹலோ, குட் மார்னிங். இங்க வரீங்க? என்ன வேணும்? 4 பேர் சாப்பிடறதுக்கான ஃபுட் வேணும். மீதி 3 பேர் எங்க? அத நீ அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்னதான் வேணும் உங்களுக்கு? 4 மீல்ஸ் போய் எடுத்துட்டு வா. என்ன மச்சான், சௌக்கியமா? அப்படி போயிட்டு இருக்கு. சமீப காலமா இந்த பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறது அதிகமாயி போச்சுல, அப்படிதானே? அப்புறம் 2 காலேஜ் பொண்ணுங்களை கடத்திட்டு போன அந்த அப்பாவி ஆட்டோ டிரைவரையும் அந்த மோசமான ஆளையும் பிடிச்சிட்டாங்களா? போலீஸ் வலை வீசிக்கிட்டே இருக்கு. வலை வீசுறதுக்கு அவங்க என்ன மீனா? இப்படி எல்லாம் நடந்தா எப்படி பொண்ணுங்க தைரியமா ஆட்டோல போக முடியும்? அம்மாவோட சேர்ந்து எப்படி கோயிலுக்கு போய் தேவனோட கதைகளை கேட்க முடியும்? சொல்லுங்க. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. நீ இங்கதான் இருக்கியா? உன்னதான் ஹெல்மெட் விடுங்க. என்னோடதுங்க ஹெல்மெட். அட விடுங்கண்ணா. ஹெல்மெட் என்னோட. அம்மா ஐயோ ஐயோ ஐயோ. பிடியா பிடியாண்ணா. ஓடாத சொட்டேன். அம்மா மாட்டிட்டேனே. ஐயோ புடிங்க புடிங்க புடிங்க. ஓடுறதுன்னு தெரியலையே. நில்றா நில்றா. டேய் யாராவது ஆட்டோ எடுத்துட்டு வாங்க. ஓடாதடா. நில்றா. ஐயோ ஊரே சேர்ந்து ஓடுது. டேய் ஓடாதடா. ஓடாத ஓடாத. நில்றா. ஓடாம பாருங்க. அவனை போய் புடிங்க. என்ன பிடிக்கிறீங்க? உருங்கடா. லாரி கீழே ஓட்டாப்பா ஓட்டாப்பா. ஐயோ என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. புடிங்க புடிங்க. ஐயோ கண்டுபிடிக்க போனானா? சாமி என்னாச்சுடா? என்னாச்சுன்னு சொல்லு. சாப்பாடுங்கடா. அவனாச்ச பாத்துட்டான். கடவுளே, அவரு பாத்துட்டாரா? என்னடாச்சு? அவனை ஊரே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ இதுக்கு அந்த ஆள் அடிச்ச? எனக்கு உழ வேண்டிய வத அந்த ஆளுக்கு விழுந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. சீக்கிரம் தப்பிச்சு போயிடணும். தப்பிக்கணும்னா நம்ம இதுக்கப்புறம் எங்க போறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க தயாரா இருங்க. அன்னைக்கு நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் இதோ அனானிமஸ் காலை பத்தி தானே? இன்னைக்கு சொல்றீங்க ஆட்டோக்காரன் கையில கடிச்சு தப்பிச்சிட்டான்னு. அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? கைய கடிச்சிட்டு போறவன் அவனோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டா சார் போவான். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த கேஸ் விஷயத்துல மேக்சிமம் உங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. எல்லா இடத்துலயும் அவங்களை தேடி பார்த்தாச்சு. அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க போலீஸ்காரங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத விஷயம் அப்புறம் நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்னோட ஆழ்ந்த சந்தேகம் என்னன்னா அவங்க 5 பேரும் இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சார் அவங்க 5 பேரும் ஒரே இடத்துல இல்ல சார். சார் உங்ககிட்ட நான் அன்னைக்கு ஒரு போன் காலை பத்தி சொல்லியிருந்தேன்ல, வர்மா சாரோட பொண்ண ஒருத்தன் கடத்திட்டு போய் அவன் வீட்டுல வச்சிருக்கான்னு. நீங்க போலீஸ்காரங்களுக்கு வேலை கத்து கொடுக்குறீங்களா? அவங்க 5 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கானுங்க. உங்களுக்கு வந்த போன் கால் அவங்க கூட்டத்துல யாரோதோ கால் பண்ணியிருக்காங்கன்னு எங்க விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சேர்ந்து தினம் மாசம் எல்லாம் கடந்து போயிடுமே சார். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நாங்க தமிழ்நாடு போலீஸ்காரங்க அவங்கள தீவிரமா தேடிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு போலீஸ்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். கிளம்புறேன் சார். வரேன் சார். சீக்கிரம் மது, நாம இப்ப எங்க போறோம்? போலீஸும் மிலிட்டரியும் வர முடியாத ஒரு சேஃபான இடத்துக்கு தான் நம்ம போறோம். மாயா எதுக்கும் பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? உள்ள வாங்க. வா சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. உள்ள வா. போடா. டேய் நிப்பாட்டு. டேய் சுஷீலன். டேய் அப்ப நிறுத்தாதடா. டேய் வண்டி நிப்பாட்டு. அவன காரியத்தை கெடுத்துருவானா? ஈஸ்வரா, இன்னும் நிறைய டேய், சுஷீலா, உள்ள வா. இந்த சுஷீலனுக்கு தெரியாம போலாமா? இவங்கள எங்க கூட்டிட்டு போறீங்க? பூரா புக்கிங் பா. டேய் இது நாங்க தான் நல்லா பாறா. அடே வண்டியில நீங்க ஏறு. வாடா. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தீங்க? உங்களா நாடி வாங்க. கூட்டி போய் பண்ணி வண்டியில ஏறு. நிறுத்து. இறங்க. வெளியே இறங்க. எங்க முகத்தை மூடி வச்சு. யார் நீங்க? இன்னும் இந்த தொழில் தான் பண்றியா? மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சியா? டேய் இனிமே இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். நீ அன்னைக்கே சொல்லல. இருந்தாலும் என் பசங்களுக்கு இவ்வளவு தைரியமா? இது கொஞ்சம் அதிகம்னு உங்களுக்கே தெரியலையா? இங்க பாருங்கம்மா, நல்லதுக்காக நம்ம செய்யற நிறைய விஷயங்கள் அது ஆபத்துல போய் முடியறது இல்லையா?
ஒரு சின்ன தவறு நடந்துடுச்சு. பொம்பளை பிள்ளைங்களை கடத்துறது சின்ன தவறா? நல்லா உதைக்கணும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. எஸ்கியூஸ் மீ, நம்ம ஊர் எது? என்ன? அதை நான் சொல்றேன் வா. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பீஸ் எப்பவுமே இப்படிதான், தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா வெளியே போய் ஏதாவது பிரச்சனையாச்சு நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆயிடணும். போலீஸ பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் விட்டு பரவாயில்ல. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? அம்மா, அது எங்களோட சூழ்நிலை. இப்போ அட, இங்க என்னப்பா பிரச்சனை? நாங்க யார் கண்ணிலையும் சிக்காம இங்கே இருந்துக்கிறோம் ஆண்டி. ஆண்டியா? இங்க பாரு, இந்த லூசு பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஒன்னும் லூசு டைட்டு கிடையாது, சுரேந்திரன். எல்லாருக்கும் என்ன செல்லமா பாஷான்னு கூப்பிடுவாங்க. நான் 100 தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பயமூடு. ஏண்டா ஏய், வாடிங்க. விடு, விடு, விடு. என்ன நீ இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறியா? இங்க பாருங்க, நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க. நான் என்ன சொல்லிடி சமாதானப்படுத்துறது? போலீஸ் விசாரிச்சுட்டு எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. இனி மும்பைல ராஜேஷ் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா நான் என்னன்னு சொல்றது? அதுக்காக எவ்வளவு நாள் தான் பட்னியா இருப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டப்பட வேண்டியது அவங்க தான். அழுது பட்னி கிடந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பசங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. ஏதாவது தகவல் கிடைச்சதுனால தான் அவர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. நீ இது வரைக்கும் ராஜேஷ் கிட்ட எதுவும் சொல்லல? நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். வந்த உடனே என்னை கூப்பிட சொல்லியிருக்கேன். நாங்கெல்லாம் இருக்கோம்ல இங்க, முதல்ல நீங்க வந்து ஏதாவது சாப்பிடுங்க. அம்மா, தாயே மாரியம்மா, என் பிள்ளைங்க எதை சொல்லி ஏமாத்தி என் பிள்ளைங்களை அவன் கூட்டிட்டு போனான்னு தெரியல. அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ? ஐயோ ஐயோ, டேய் விளங்காதவனுக்குல பாம்பேல இருந்து அந்த ஆள் நினைக்கிறேன். நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுங்க. जी हाँ, तोमा जी बाहर गए हैं, बताएंगे सब. டேய், கரெக்டான அட்ரஸ், போட்டோ, பேரெல்லாம் சொல்லி தானே நான் உங்களை அனுப்பி வச்சேன். அந்த ஆள்கிட்ட நான் சொல்லி இருக்கிறது அந்த ஆளோட தங்கச்சி பொண்ணுதான். அடுத்த வாரம் அந்த ஆள் இங்க வர்றதுக்குள்ள மாயாவை இங்க கொண்டு வரலனா நம்ம கஸ்டடியில இருக்கிற பொண்ணு மாயான்னு சொல்லிடலாம் சார். ஏண்டா முட்டா பையல விளையாட்டு காட்டுறியா? ஐயோ டேய், மாயாவை துப்பாக்கி முன்னாடி நிறுத்தி அந்த ஆள் சொன்னதை நிறைவேற்றத்தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். மாயாவை கடத்திட்டு போன 3 பேரை பத்தி எந்த தகவலும் இல்ல சார். அப்புறம் எதுக்கு நான் ஏன் செலவுல வாய்க்கு ருசியா தின்னு பெருத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரவுடிங்களோட சுத்தி திரியிற ஒருத்தனை பத்தி விசாரிக்கிறோம் சார். அவன் பேர் சுசீலன். அவன் மாட்டினா இவனை பத்தி டீடைல் கிடைக்கும். இந்த வெண்ண பேச்சல என்கிட்ட பேசாத. இன்னும் 2 நாள் மாயா நம்ம கைக்கு கிடைச்சே ஆகணும். ஒழுங்கா கவனிக்கிறியா? லக்ஷ்மணன் ராவண தேடி போனப்போ சீதா குடிசையில தனியா இருந்தாங்க, சரியா? அந்த குடிசைக்கு பக்கத்துல இங்க பாரு, அந்த குடிசைக்கு பக்கத்துல திருட மாதிரி ராவணன் பொறுமையா வந்தான். அதுக்கப்புறமா எவ்வளவு நேரமாடா இங்கேயே உட்காந்துருப்பேன்? இன்னைக்கு உனக்கு ஸ்கூல்ல? ராத்திரியில எப்படி ஸ்கூல் இருக்கும்? நைட்டு ஸ்கூல் போய் படிச்சா தப்பு ஒன்றும் இல்லடா. பெரிய பெரிய மகான்கள்லாம் அப்படிதான் படிச்சிருக்காங்க. உன்னோட ரேங்க் கார்டெலாம் நான் பார்த்தேன். சோசியல் சயின்ஸில் நீ ரொம்ப வீக்கா இருக்கேடா. டேய், நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு இப்படி போ, உள்ள போய் படிப்போ. படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டேன். ஓ, கம்ப்ளீட்டா படிச்சிட்டியோ? அப்படின்னா ஐஏஎஸ் எழுதிடலாமா? சரி, நீ ஒன்று பண்ணு, ஜங்ஷனுக்கு போய் ஒரு பாக்கெட் வில்ஸ் வாங்கி தம்மா. இல்ல, வில்ஸ் வாங்கிட்டு வந்து தந்துட்டு அப்புறம் படி. சரி. ஓடா செல்லம், புரிஞ்சுக்கடா.
இதுதான் சூழ்நிலைன்னு சொல்றது. இல்லைனா இப்படி கிட்னாப் பண்ணணும், ஆள் மாறணும், அது பத்திரிக்கையில வரணும், இயற்கை அழகான ஒரு காட்டுக்குள்ள வந்து நம்ம இருக்கிற மாதிரி சந்தோஷத்தோட வாழ்றதுக்கும் உண்மையை சொல்லணும்னா இந்த அருமையான சூழ்நிலையில எவ்வளவு ரொமான்டிக்கா மாறிடுதுன்னு பாரு. அப்படிதானே மாயா? நேத்து நைட்டு நான் சுத்தமா தூங்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரு கொடூரமான ராத்திரி தான் எனக்கு அது. உனக்கு? நான் நல்லா தூங்கிட்டேன். ஐயோ, நல்லது. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே என்ன சுண்டி இழுக்கிற. மாயா, உனக்கு கனவுலாம் வருமா? நேத்து நான் ஒரு அழகான கனவு கண்டேன். பெரிய ஒரு நீர்த்தேக்கம், பக்கத்துல ஒரு பெரிய குடிசை, அதுக்குள்ள நானும் மாயா உன்ன மாதிரி ஒரு அழகான தேவதையும் அப்படியே எங்களை சுத்தி குதிச்சு விளையாடுற 40-45 சின்ன குழந்தைங்களும். விடிய காலம் 3:10 கண்ட கனவு பழிக்கும்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா அந்த நாள்? நாம 2 பேரும் முதலா சந்திச்ச அந்த நாள். முதல் தடவையா பார்க்கும்போதே நமக்குள்ள சொல்ல தெரியாத ஒரு உறவு, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமான முதல் பார்வையிலே வரக்கூடிய காதல். வெரி ரேர் அண்ட் டீப்பஸ்ட் லவ் இன் த வேர்ல்ட் எவர் சீன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே. வெக்கமா? பெண்களுக்கே ஒரு அழகுதான். ஆனா ஓவர் வெக்கம் அவ்வளவு நல்லதில்லை. ஆனாலும் இந்த முகத்துல தெரிகிற வெக்கம் கொஞ்சம் ஓவரா இருந்தாலும் அதுக்கு நான் அடிமைதான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னே சொல்லுங்க. சொல்லு, அட சொல்லு, சொல்லிடு செல்லம். ஏமாத்திட்டேன் உங்களை, நல்லா ஏமாத்திட்டேன் நல்லா ஏமாத்திட்டேன்டா பாட்டி, ஏமாத்திட்டேன். அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கட்டும். அவ பைத்தியமாயிட்டு இருக்கான்டா. நீ பயப்படாத, நம்ம அவனை சங்கிலியிலே கட்டி வைப்போம். எழுந்திருச்சு வாடானா. காலங்காத்தால ஒரே விளையாட்டு. கம்பெனி கொடுக்கலாம் தான் வந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ மூடிட்டு போடா. காடு பேத்துறான். என்னன்னு தெரியல, ரொம்ப மென்டல் டென்ஷன். மாயா, உனக்கு இருக்கு? அப்படி இருக்குல்ல. டென்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி கேம் விளையாடுறது நல்லதுதான். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அதுதான் இந்த இங்கிலீஷ்காரங்களோட பெரிய வெற்றியே. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஒருவேளை டென்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு அழகான பொண்ணை கூப்பிட்டுட்டு நேரா பீச்சுக்கு போய் ரூமை போட்டுருவான். அப்படியே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவான். இங்கிலீஷ்காரன் புத்திசாலி. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு நான் பாய் ஃப்ரெண்டு. நான் பாய் ஃப்ரெண்டு, நீ கேர்ள் ஃப்ரெண்டு. பீச்சுக்கு போறோம், ரூம் போறோம். இவருக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு கம்பெனி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நீங்க விளையாடுறீங்களா? அதுக்கு என்ன பென்னி அண்ணா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இங்கே இருக்க போறேன். பென்னி அண்ணனா? கடுப்பேத்தாத. அண்ணா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ணா உங்களுக்கு? சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதா? சரி குண்டு தங்கச்சி, நீ தனியா உட்கார்ந்து விளையாடு. ஐயோ அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கப்ப? ஐயோ, எதுவுமே தெரியாது என் பொண்ணுக்கு. அவளை வசியம் பண்ண பாத்தியா? உன்னை என்ன பண்ற பாரு. டேய், உங்களை ஏமாத்திட்டேன். விட போறியா இல்லையா? பாடி ஏமாத்திட்டேன். டேய், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளோட நண்பன் நம்மள விட்டு போயிட்டே இருக்கான். இவனுக்காக சாப்பாடை எடுத்துக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு காலையில சாயங்காலம் போணுமா? என்னாச்சு உனக்கு? டேய் 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 நண்பா, கடைசியில கோல கூட்டத்துக்கு உள்ள போயிடுவோமா? ஓடு ஓடு ஓடு. பேப்பர்ல என்ன விஷயம் போட்டிருக்காங்க மது? பேப்பர்ல இறப்பு செய்தியும் போட்டோக்கள்லாம் இருக்கு. ரொம்ப பேசினா ஒரு அற விடுவேன், ஜாக்கிரதா. ஹலோ மை டியர் சிஸ்டர், நான் வெறும் காமெடிக்காக சொன்னேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? தமாஷ் பண்ணி பார்க்க நான் என்ன முறப்பண்ண? இந்த மாதிரிலாம் பேசினா அவ்வளவுதான். மது, நாம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்குல்ல?
சுபாவை பத்தி சுபாவை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு நினைச்சியா? நான் என்ன பண்றது, நீயே சொல்லு. அங்கிளை பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா? ஆகா, செம்ம ஐடியா. சுபாய் இல்லாம நாங்க அங்க போனோம்னா அப்புறம் எங்களை மாச்சூரியில தான் பார்க்கணும். நீ இன்னும் அதே மாதிரி தானே இருக்க. எமோஷனல் ஆகி ஒருத்தர் குறை சொல்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையே சொல்ல போனா நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு நான் ரெடி தான். முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? குளிக்கிறது துடைக்கிறதெல்லாம் சரிதான். நான் ஒன்னு சொல்றேன், ஏதாவது ஏடா கூடமா செய்யாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி. ஒரு 2-3 ஐடியா சொல்லுங்க பாப்போம். என்ன ஐடியா? நம்ம அவராச்சுன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா என்ன? போனை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ. இப்ப என்ன பண்றது? போலாம் வாங்க. வா. ஆயா எங்க? வா போலாம். வாடா போலாம். கையில கிடைச்ச 3 பேரைய விட்டுட்டு வந்திருக்கீங்களே, உங்களை என் கூட வச்சிருக்கிற என்ன செருப்பால் அடிக்கணும்டா. இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமாடா? அந்த ஆள் இங்க வரதுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த மாயவை இங்க பிடிச்சிட்டு வரல, உங்க 2 பேரையும் நான் சாகடிச்சிருவேன். ஐயோ, சாவு பண்ணி அடிக்குது பாரு. நான் என்ன பதில் சொல்றது? ஹலோ, மே தோமா ஹூ. जी हाँ, ठीक है साहब, ठीक है. அது வந்து சார் வச்சுட்டா. கேட்டல, அந்த ஆள் உடனே இங்க கிளம்புறாராம். டேய் கொலகாரங்களா, அவனுங்களுக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னா இவள அங்க கொண்டு போய் விட்டு அவளை இங்க இழுத்துட்டு வாங்க. இல்ல சார், இவளை இங்க இருந்து கடத்திட்டு போகதான் அவங்க பிளான் பண்றாங்க. அதுதான் அவனுங்களோட திட்டம்னா இவளை கொன்னு இவ டெட் பாடியை நான் அனுப்பி வைப்பேன். ஆக்ஷன்னா எப்படி ஒரு ஆக்ஷன் தெரியுமா? அப்படியே இங்கிலீஷ் படம் தோத்துடும் போ. உங்களுக்கு கராத்தேல தெரியும்னு சொன்னாரு. அதான் சொன்னேன்ல, சொன்னதெல்லாம் சரிதான். கலரில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அடிக்கிறவனுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அடி வாங்குறவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஸ்டைலா இப்படி ஸ்டெப் எல்லாம் போட்டு வீடு கட்ட முடியும். அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து சொல்லுவோம், இனிமே யாராவது அடிக்க வந்தாங்கன்னா கராத்தே தெரிஞ்ச ஆளுங்க அனுப்புங்கன்ட்டு. அப்படின்னா அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? நேத்து அடிக்கும் போதுதான் தெரியுது. அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி. அப்போ உதைக்கிறத பார்த்துட்டு தான் இருந்திருக்க. நீ வந்து அடிக்கல? பாபி கூட சேர்ந்தா பாதாளம் தான் போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன். நான் அப்போவே சொன்னேன், இந்த ஃபைட் சீன்லாம் நமக்கு ஆகாதுன்னு. எப்படியோ பொண்ணு போனது போச்சு, சரி அது இருக்கட்டும்.
நம்மகிட்ட தான் ஓரளவுக்கு அழகா 2 பிள்ளைங்க இருக்குல்ல, நாம இவங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்வோம். அதான் என்னோட முடிவு. ஒரு மிதி மிதிச்சேன்னு வை. என்ன? இங்க மனுஷனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கு இவன் வேற. பைத்தியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொன்னேன், அவ்வளவுதான். பிடிக்கலாம் விட்டுருங்க. ஒன்னும் வேணாம். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு தலைமறைவா சுத்துற உனக்கு எதுக்கு நான் மானம் இதெல்லாம்? நான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். ஆனா மானத்தை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிருவேன் பாத்துக்க. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? தொட்டா என்னடா செய்வ? என்ன வேணாலும் செய்வேன்டா. நேத்து அவனுக்கு புரட்டி எடுக்கும் போது இந்த மான மரியாதை எல்லாம் காணோம். டேய் நீ சும்மாரா. டேய் இங்க பாருடா, மூக்கு முட்டை நல்லா சாப்பிடல 4 வாட்டி. 4 தடவை இல்ல 3 தடவை தான். 3 வாட்டினா 3 வாட்டி. இது வரைக்கும் 5 பைசா கூட சம்பாதிக்கல. உனக்கு வெக்கமா இல்ல? காசு சம்பாதிக்க நான் ரிசர்வ் பேங்கா இல்ல கள்ள நோட்டு அடிக்கிறேன்? கள்ள நோட்டு அடிக்கணும். இதை விட அது பெட்டர். கள்ள நோட்டு அடிக்கிறதா? இங்க பாரு நீ ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சுரேந்தர் மேல வச்சிருக்க அன்புனால மட்டும் தான் உன்னை நான் என் கூடயே வச்சிருக்கேன். புரியுதா? என்ன சொன்ன? மத்தபடி உன்னோட அழகும் சிம்பத்தியம் பாவம் எல்லாம் பார்த்தல எதுவும் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதாடா? சுரேந்திரா என்னடா? ஒண்ணே இல்லடா, இவனடா. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். அப்ப என்ன இருக்க? நான் கிளம்புறேன்டா. நிறுத்து. இனிமே பணத்தை பத்தி இங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்தா இத புடின்னு சொல்றேன்ல. இத நீ வச்சுக்க. இது எனக்கு. இந்த 200 ரூபாய்க்கு அந்த பாட்டிக்கு ஒரு ஃப்ராக்கும் இந்திராவுக்கு ஒரு சாரி சுடிதார் வாங்கிடு. எதுடா இவ்வளவு காசு? கடவுளை இதை தேடி போலீஸ் வர வருவாங்களா? பாக்ஷா பிட் பாக்கெட் அடிக்க மாட்டான். நான் 100 தடவை சொன்னா 1 தடவை சொன்ன மாதிரி. சுரேந்திர, நமக்கு பசிக்குண்டா. பசியோட இருந்தாலும் சரி, ஒரு நாளும் திருடக்கூடாதுடா. அட நான் சத்தியமா திருடலப்பா இத. அப்புறம் எப்படி உனக்கு இந்த காசு? அட சண்டையில எவனோ பர்ஸை விட்டு போயிட்டான். சண்டை போடும்போது பர்ஸ் எங்கடா கிடைச்சது? அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஸ். ஐயோ அந்த பர்ஸ்ல என்ன பணம் இருக்குமே. பென்னி ஹலோ வணக்கம்ண்ணா. அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? யார பத்தி? உங்க வீட்டுல வாடகை இருந்தானுங்களே. ஓ அவனுங்களா? கதை சொல்ல புக் பண்ணவனுங்க என்கிட்ட வந்து காசு கேட்கறானுங்க. நானும் அவனுங்களை எப்படியாவது விரட்டி விடணும்னு தான் இருந்தேன். எப்படியோ ஒரு வழியா ஒழிஞ்சு போயிட்டானுங்க. நீ அவனுங்களை பார்த்தா சொல்லிடு. வீட்டை நான் வேற ஆளுகளுக்கு வாடகைக்கு விட்டுட்டேன். நீங்களும் அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அடி வாங்கிட்டே இருக்கேன். ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்னதானே போட்டு சாத்திக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரா, இன்னும் யாரெல்லாம் எங்க இருந்து எப்படி வருவாங்களோ தெரியலையே. ஐயோ வந்துட்டாங்க. காப்பாத்துங்க. வண்டி ஆளுங்களை இடிச்சிட்டு போறத பாத்திருக்கேன். தூக்கி போட்டு போறத இப்பதான் பாக்குறேன். மாமா, நான் கவலைப்பட வைக்கிறதுக்காக சொல்றேன், நீங்க நினைக்க வேண்டாம். அந்த ஃபோன் பண்ண ஆளை பத்தியும் அந்த ஆட்டோ டிரைவரை பத்தியும் இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொன்னா. இங்க பாரு ராஜேஷ், நான் எங்கன்னு போய் தேடுறது? அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்த உடனே எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணவனுங்க நம்பர் கூட எனக்கு தரவே இல்லையே. வேற யாரும் இல்ல, ஃபோன் பேசுனது அவங்களே தான்.
இதை தெரிஞ்சப்பவே நான் சொன்னேன், யாருக்கும் தெரியாம வர்மா சாரை வர வச்சு அவளை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடலாம். என்னோட சந்தேகம் அது இல்ல. பணம் பிடுங்கிறதுக்காக பொண்ணுங்களை அவனுங்க ஒரு கால் ஒன்று பண்ணணும். பண்ணுங்க. வா வா. வாமா. நீங்க இந்த ஃபோன் பண்றதுக்கு இவ்வளவு லேட் ஆனதுக்கு காரணம்? அது சுபாவோட மிஸ்ஸிங். இந்த மிஸ்ஸிங்னால இல்லாம போனது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதை கிளியர் பண்ண உங்களால் எப்படி முடியும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் அதுக்கு ஒரு பதிலே கிடையாது. அது இருக்கட்டும், டெலிஃபோன் பூத்தில் வச்சு உங்களை அட்டாக் பண்ண வந்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு தகவல் தர முடியுமா? அது தகவல்னு வந்து சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சது. இந்தாங்க. शिव अमरनाथ कुलकर्णी, अगर सूरज पूरब से निकलता है तो मैं तुमसे गिन गिन के बदला लूंगा। सारे सबूत और गवाहों के बयानात के आधार पर यह अदालत इस नतीजे पर पहुंचती है कि मुजरिम कमल अमरनाथ कुलकर्णी ने जानबूझकर यह खून किया है। इसलिए दफा 302 के मुताबिक अदालत मुजरिम कमल अमरनाथ कुलकर्णी को खूनी मानते हुए उम्र कैद का सजा सुनाती है। एक बात याद रखो, तुम्हारे वजह से आज मेरा भाई जेल में है। अगर मैं जिंदा रहूं तो इसके लिए तुमसे मैं जरूर बदला लूंगा। जरूर 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 जरूर। என்னாச்சு சார்? சிவ அமர்நாத் குல்கர்னி பாம்பே சிட்டியோட சாபம். கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஹாரிபிள் டெவில். மும்பை போலீஸ்க்கு தகவல் கொடுக்கலாம்ல சார்? ஆஹா, நாம இப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் எல்லா தடங்களும் பண்ணுறதுக்கு அவன் இப்போ ரெடியாக இருப்பான். கல்ஃப்லேயும் சிங்கப்பூர்லேயும் ஹாங்காங்லேயும், ஏன் கேட்குறீங்க, உலகத்தில் உள்ள எல்லா மூலையிலையும் இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ சுபா சார், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ கண்டிப்பா வேணும். ஹலோ, 898849 தானே? ஆமா, குல்கர்னி ரெசார்ட்டோட எம்டி பேசுறேன். நீங்க தேடுற பொண்ணு எங்க கஸ்டடியில் தான் இருக்கு. நாங்க தேடிட்டு இருக்க பொண்ணு உங்க கஸ்டடியில தானே இருக்கா? அதனால நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு கண்டெய்னர்லாம் இருக்கிற அந்த ஹார்பர்ல சந்திப்போம். ஓகே?
ஹாய் டார்லிங், அடிச்சு காலி பண்ணுங்கடா. பொம்பளை கை ஓடுறா, ஆம்பளை கூட போடுறா. டேய், இந்த பாஷைட்ட வதம் இங்க டிஸ்கா. ஏய் அவங்க எங்க இருக்காங்க? செம்மையா இருக்கும் பாரு. இத வாங்கிட்டு போடா.
வா இதுல இது வேணும். வா வா. ஐயோ அம்மா, ஐயோ அவனாச்சே. இல்லடா உன்ன இதுல ஒரு சிலருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என்ன மாதிரி ஒரு தைரியமான டிரைவர் வேணுங்கிறது. போதும் போதும் போதும். ஹலோ, இனிமேல் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்க யாருமே விளையாடாதீங்க. நாங்க பெரியவங்க, தேவையான விஷயங்கள்லாம் ஆமா ஆமா ஆமா, தேவைப்படும் போது தேவையானவங்கெல்லாம் சேர்ந்து தேவையான சமயத்துல எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சிடலாம். தேங்க்யூ சார்.